மக்களவைத் தேர்தலையொட்டி இந்து முன்னணி எப்போதும் இல்லாத வகையில் பாஜகவுக்கு முட்டு கொடுத்து பயங்கரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி இந்து முன்னணியோட மாநில பொதுச் செயலாளர் வந்திருக்காரு. வாங்க அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிடுவான். வணக்கம். வணக்கம். தேர்தலில் போட்டியே போட மாட்டீங்க, தேர்தலில் கலந்துக்கிற மாட்டீங்க. இப்போ நம்ம பாஜகக்காரங்க கூட வேலை செய்யறதில்ல, நீங்கள் தான் வந்து வரிஞ்சு கட்டி வேலை செய்கிறீங்களே. அப்படி என்ன உங்களுக்கு திமுக ஆட்சி மேலே கோவம்? அதாவது இப்படி சொல்கிறவங்க வந்து ஒரு தவறான கருத்தை சொல்கிறாங்க. பாஜக வரிஞ்சு கட்டி வேலை செய்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க. அது வந்து ஒரு தவறான கண்ணோட்டம், தவறான பொய் பிரச்சாரம்னு வச்சுங்களேன். இப்போது இந்து முன்னணியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தேசிய கண்ணோட்டத்தோடு எப்பொழுதும் பார்லிமெண்ட்டை எலெக்ஷன்லாம் பார்க்குறோம். குறிப்பாக சட்டசபையோட இது வந்து பாராளுமன்ற தேர்தல். இந்த பாராளுமன்ற தேர்தலில் நம்ம வந்து தேசிய கண்ணோட்டத்தோடு நம்ம பார்க்குறோம். பாரத நாட்டுடைய உயர்வு, பாரத நாடு உலகின் குருவாக மாற வேண்டும் என்பது தான் நம்முடைய இந்து முன்னணி அடிப்படையான ஒரு விஷயம். அந்த பாரத நாடு உலகின் குருவாக மாறினா அதுக்கு யார் பொருத்தமானவங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்து முன்னணிக்காரங்க ஓட்டு இருக்குது, அவங்க என்ன பண்ண முடியும்? ஓட்டு போட்டு தானே ஆகணும். அவங்க ஓட்டு போடாமல் இருக்க முடியுமா? அவங்களும் ஓட்டு போடணும். அப்படி ஓட்டு போடும்போது யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவை ஏற்படுத்த வேண்டியது இந்து முன்னணியோட கடமை. சாதாரண உறுப்பினர்களுக்கு கூட இதுக்கு முன்னாடி 100% வாக்களிப்போம் அப்படின்னு நோட்டீஸ் கொடுப்பீங்க, நல்லவங்களுக்கு வாக்களிங்க, நேர்மையாக வாக்களிங்க அப்படின்னு. ஆனால் இந்த தடவை வந்து பாஜக குறிப்பிட்டு சொல்கிறீங்க, தீர்மானம் வேறு நிறைவேற்றிருக்கீங்களே. இப்போது அதே சொல்கிறோம், 100% வாக்களிக்கணும். எப்பொழுதுமே சொல்கிறோம் 100% வாக்களிக்கும். நம்ம ஆர்எஸ்எஸ் உடைய முக்கியமான ஒரு விஷயமே 100% வாக்களிக்கணும்னு சொல்கிறோம். எப்பொழுதும் நல்லவங்களுக்கு வாக்களிக்கணும். அதுவும் இப்போவும் சொல்கிறோம். இப்போ நல்லவங்க யார் அப்படின்னு தேர்ந்தெடுக்கணும்ல. நல்லவங்க யாருன்னு தேர்ந்தெடுத்தால் அவங்களுக்கு வாக்களிக்கணும். இப்போ நல்லவங்க யார் இருக்கிறது இல்லையே. ஸ்டாலின், மோடி தான் நல்லவர். ஸ்டாலின், ராகுல் காந்தி. ஸ்டாலின், ராகுல் காந்தி தான் வெளிநாட்டிலே போய் இந்தியா நாட்டை தரக்குறையாக பேசுகிறாரு அப்படின்னு நம்ம ஆதரிக்க முடியும். அவர் இந்தியா அங்கே போனோடனே எல்லா நாட்டிலையும் இந்தியா பற்றி மோசமாக சொல்கிறாரு, இந்திய ராணுவத்தை பற்றி கேவலமாக சொல்கிறாரு, இந்திய நாட்டோடைய எல்லா சிஸ்டத்தையும் கேவலமாக சொல்கிறாரு. அவரை போய் ஆதரிக்க முடியுமா? தேசபக்திகளை ஆதரிப்பானா? மோடி வந்து இந்தியாவுடைய பெரும் உலகெல்லாம் ஏற்றிருக்கிறாரு. உலக நாட்டில் இன்றைக்கி ஒரு மதிப்பு மரியாதை வந்திருக்கு. இந்தியாவுக்கு முன்னாடி எப்படி மதிப்பு இருந்தது, இன்றைக்கி எல்லோரும் மதிக்கிறாங்க. உக்ரைன் போகிற கூட யார் நிறுத்த முடியும்? மோடி தான் நிறுத்த முடியும், உலக நாடே சொல்லுது. அப்படி இருக்கும்போது மோடியை தான் ஆதரிக்க முடியும். ஸ்டாலின் எப்பொழுதும் பிரிவினவாதம் சொல்கிறாரு, ஒன்றிய அரசாங்கம்னு சொல்கிறாரு. அதெல்லாம் வந்து நம்முடைய நாட்டை இறையாண்மை கேவலப்படுத்தான ஒன்றிய அரசுன்னு சொல்கிறாரு. இல்லை எப்படி இவ்வளோ அவங்க அப்பாவோட ஒன்றிய அரசுன்னு சொல்லி அவங்க மத்திய அரசு தான் சொல்லிட்டு இருந்தார். இவர் அவமானப்படுத்துகிறவங்கள அப்படி ஒன்றிய அரசு சொல்கிறாரு. அதனால் அவருக்கு எப்படி ஆதரவு கொடுக்க முடியும்? இப்போ இந்தியா கூட்டணி அமைச்சு ராகுல் காந்தி அவர்களும் முதல்ல ஸ்டாலின் அவர்களும் நிறையா சிறப்பான வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்களே, அதை பற்றி சொல்லுங்கள். இந்தியா கூட்டணி ஆரம்பித்து சிறப்பான வேலைன்னா என்ன சிறப்பான வேலை செய்கிறாங்க? அங்கே வந்து இந்தியா கூட்டணிக்குள்ளே ஒரே குழப்பம். அந்த கேரளா எடுத்துட்டிங்கன்னா அங்கே 2 பேரும் ஃபைட்டிங்கில் இருக்கிறாங்க. என்ன கூட்டணிங்கிறாங்க, கூட்டணியை ஒன்றோடு சண்டை போட்டுக்கிறாங்க. மம்தா பானர்ஜி தான் பெரிய ஆளுன்னு சொன்னாங்க. மம்தா பானர்ஜி காங்கிரஸ் இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க, அவங்க அதில் இருக்கிறாங்க. இவங்களுள்ள எந்த விதமான ஒற்றுமையில் ஒரு ஊரில் ஆதரிக்கிறாங்க. இது என்ன பாரத நாட்டுக்கு தானே எலெக்ஷன் நடக்குது? பாரத நாட்டில் அவங்க ஒத்த கருத்தால் அவங்க வர முடியுதா? இப்போயே ஒத்த கருத்தாக வர முடியவங்க பின்னாடி என்ன பண்ண முடியாங்க? பதவின்னு வரும்போது எவ்வளோ பிரச்சனை வரும். இப்போ பதவி நமக்கு வருமா வராதானே தெரியாது. பொதுவான கருத்து கணிப்பெல்லாம் என்ன சொல்லுது? இதெல்லாம் வந்து மோடி தான் ஜெயிப்பார்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பதவிக்கு வரமாட்டோன்னு தெரிஞ்ச சமயத்துலையும் கூட இவங்களால் ஒத்து போக முடியல. இவங்களால் ஒருத்தருக்கு ஒத்து போக முடியல, ஒருத்தர் அனுசரித்து போகல. கூட்டு சீட்டு பிரச்சனையாக இருக்குது. அவங்க கூட்டணி வந்து உருவாக்க முடியல. இதெல்லாம் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்க என்ன பண்ண முடியும் அவங்களால? அதனால் வந்து அது எப்படி சரியாக வராது. அவங்க கூட்டணியே வந்து குழப்பமான கூட்டணி. தமிழ்நாட்டில் என்ன ஸ்டாலின் என்ன அவர் எதுக்காக இந்த கூட்டத்தில் இருக்கிறாருன்னா இந்த இந்தியாங்கிற இதை சொல்கிறாரு, இந்தியாவை காப்போன்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் இந்தியாவை காப்போன்னு சொன்னதே இல்லையே அவர். இப்போ திடீர்னு ஸ்டாலின் அழைக்கிறேன் இந்தியாவை காப்போன்னு ஏன் புதுசாக சொல்கிறாரு? அவருக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது. அவர் ஒரு பிரேமையில் இருக்கிறாரு. இந்த கூட்டணி ஜெயிச்சிருமோ என்னமோ அப்படின்னு நினைக்கிறாரு. மோடி வந்துட்டாக்கா நம்ம செய்கிற விஷயம்லாம் ஆராய்ச்சி பண்ணுவார், இடி வரும், நமக்கு நம்ம படம் ஊரெலாம் வெளியே வந்துடும் அப்படி ஒரு பயத்தில் அவர் இந்த மாதிரி இந்தியா கூட்டணி சொல்கிறாரு. ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா பாவம், போன எலெக்ஷனில் நம்ம சந்திரபாபு நாயுடு மோடியை தோக்கடிக்கிறத அப்படி வரிஞ்சு கட்டிக்கிட்டு அங்கே இங்கேயும் அலைஞ்சு எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு என்ன கதி ஏற்பட்டதோ அதே கதி எலெக்ஷனுக்கு போல மோடிக்கு இவருக்கு ஸ்டாலின் ஏற்பட்ட போது அந்த சாக தான் பார்க்க தான் போகிறாங்க. முதல்வர் ஸ்டாலின் எலெக்ஷனை கண்டு பயன்ட்டாருன்னு சொல்கிறீங்களா நீங்கள்? முதல்வர் ஸ்டாலின் எலெக்ஷனை கண்டு பயப்படல. தான் செஞ்ச ஊழல் எப்படி வெளியே வந்துருமோ, இவங்க மோடி ஜெயிச்சு வந்து இதெல்லாம் தோண்டி எடுத்து நம்மளை திகார் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவாங்களோ என்னமோ அந்த ஒரு பயத்தில் தான் செஞ்சுட்டே இருக்காங்களா? நல்லது எதுவும் பண்ணவே இல்லையா? யார்? திமுக அரசு நல்லது எது அப்படின்னு போய் பேசுவாங்க. சமூக நீதி, நாங்கள் சமூக நீதிக்காரங்க அப்படி சொல்லுவாங்க. சமூக நீதினா என்ன?
இப்போ சமூக நீதி இடஒதுக்கீடு சொல்கிறாங்க. இவங்களால இடஒதுக்கீடு பண்ணிபடி இந்த வருஷம் வந்து முக்குளத்தோர் ஆட்சி பண்ணணும், இந்த வருஷம் யாதவர் ஆட்சி பண்ணணும், இந்த வருஷம் நாயுடு ஆட்சி பண்ணணும், இந்த வருஷம் கவுண்டர் ஆட்சி பண்ணணும், அப்படி இவங்களால் இடஒதுக்கீடு பிரித்து கொடுக்க முடியுமா? ஆட்சி அதிகாரத்துக்கு முடியுமா இவங்களால்? சரி, சமூக நீதி சொல்கிறாங்க, பெண்களுக்கு நீதி கொடுக்கணும், பெண்களை வந்து பிஜேபி கவனிக்கணும், நாங்கள் தான் கவனிக்கணும்னு சொன்னாங்க. ஏன் கனிமொழி தான் நல்லா கனிமொழி சீஃப் மினிஸ்டர் பற்றி கொடுக்கலாம்ல, கொடுத்துட்டு போகலாம்ல, ஒதுக்கிக்கலாம்ல. அப்புறம் நாடே போட்டுரும், நாட்டுக்காக நமக்காக நம்ம பண்ணியிருக்கிறாங்க பாருப்பா, கனிமொழி சகோதரியாக தான் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்கல்ல. கனிமொழி கொடுக்க முடியும்? கனிமொழி அக்கா ஏற்றுக்கிற மனப்பான்மையில் இல்லையே. அவங்க கொடுத்தா எப்போன்னு இருக்கிறாங்க, அவங்க கொடுக்க அவங்க தயாராக இல்லை. அவங்களாம் ஒதுக்கி ஓரமாக வைக்கிறாங்களே, ஒரு ஸ்டாலின் ஓரமாக வைக்கிறாரு. அப்புறம் எப்படி அவங்க சமூக நீதி? என்ன சமூக நீதி? தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக ஸ்டாலின் சொல்கிற வார்த்தைகள் தான் சமூக நீதி. அப்புறம் இடஒதுக்கீடு, ஜாதி வாரி கணக்கெடுப்படுத்தணும் அப்படி சொல்கிறாரு. ஏன் ஜாதி கணக்கு இவர் எடுக்கலாம்ல? ஜாதி வாரி கணக்கை எடுத்துருக்காங்கல்ல, பீகாரில் எடுத்துருக்காங்கல்ல, ஏன் இவர் எடுக்கக்கூடாது? இவர் அடுத்த மேலே பழிய போட்டுருவார். பால் அவர் இருக்கும்போது பால் வந்து கோர்ட்டை நேராக பால் அடிக்காமல் அந்த பக்கம் தள்ளிவிட்டு ஐயோ கோல் போகுதுன்னா அப்படி நேரடியாக இவ்வளவு பேசுகிறவர் ஜாதி கணக்கு ஒன்றே எடுத்துட வேண்டியதானே? ஏன் எடுக்க மாட்டார். தமிழ்நாட்டில் ஜாதி பிரிவினையை தூண்டி ஜாதி வெறியை உருவாக்குற ஒரே கட்சி அப்படின்னு சொன்னால் அது திமுக தான். அவங்க தான் ஜாதி வெறி உருவாக்குறாங்க. தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு 1967க்கு முன்னாடி இருந்த ஜாதி வெறி கொஞ்சமாக இருந்தது. அவங்க ஆட்சிக்கு திராவிட கட்சிகள் ஆட்சி வந்தால் ஜாதி வெறி அதிகமாக போயிடுச்சு. ஜாதி வெறி இன்றைக்கி தலைவிரிச்சு ஆடுது. எங்கே? கல்லூரி வளாகத்தில் தலைவிரிச்சு ஆடுது, ஹாஸ்டலில் தலைவெடுத்தா, எங்கேயுமே ஜாதி வெறி தலைவெடுத்தது அடிப்படையிலே காரணம் என்ன? இவங்க தான். இவங்க வந்து நலிவடைந்த பட்டியலின மக்கள் என்ன செய்வாங்களா? என்ன பட்டியலின மக்களுக்கு எங்கே தூக்கி வைக்கிறாங்க? பட்டியலின மக்களை குதிக்கல. யாரும் பட்டியலின மக்களை ஏன் ஆராசா கூட நல்ல ஆளு, ஆராசா சீஃப் மினிஸ்டர் கொண்டு வர முடியுமா? பட்டியலின மக்கள் கொண்டு முடியுமா? அவரால் பட்டியலின மக்களுக்கு தானே எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லோருக்கும் எல்லாமே அப்படிங்கிற திட்டத்தின் மூலியமாக நிறையா பக்கம் உதவி இந்த எல்லோருக்கும் எல்லாம் என்னங்கிறது என்ன? மோடியோடைய கொள்கை. அதாவது எல்லாருக்கும் எல்லாங்க சொன்னது அவர் ஹிந்தியில் சொன்னார், இவங்க தமிழில் மொழிபெயர்த்து இப்போ எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை அவர் முதலே சொல்ல தெரியல பாவம். அந்த மோடியை காப்பிடிச்சு இப்போ எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்க முடியுமா? அவங்க குடும்பத்திலே எல்லாம் கொடுக்க முடியாது. மூக்க அழகர் எங்கே போனார்? மூக்க அழகர் அவங்க அண்ணன் தானே. மூக்க அழகர் அவரால் ஒரு போஸ்டிங் கொடுக்க முடியுமா? அவர் வச்சுக்க முடியுமா? ஒரு மினிஸ்டர் ஆக முடியுமா அவங்களால? எல்லோருக்கும் எல்லாம் எங்கே கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. அவங்களுக்கு வந்து பதவி பணம் அது ரெண்டு தான் முக்கியம். அதுக்காக அவங்க என்ன ஆனாலும் விதவிதமான வார்த்தை ஜாலங்கள், விதமான வேஷங்கள், விதமான பொய்கள், உலகத்திலே யாருமே சொல்லாத பொய்கள், அப்படி அவ்வளோ சொல்லியிருக்கார் ஸ்டாலின். இதான் நடத்துக்கிறது உண்மை. எல்லாம் நினைக்கிறாரு தமிழ்நாட்டு மக்கள்லாம் முட்டாளு, தமிழனுக்கு அறிவே இல்லை, தமிழை நம்ம என்ன பொய் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டான், அப்படியே அடித்து விட்றாரு. அப்படியே எல்லாமே பொய். அவர் பொய் சொல்லிட்டு அடுத்தவன் பொய் சொல்கிறான்னு வேற அப்படி திருப்பி விட்றாரு. ஏன்னா நம்ம சொல்கிறது பொய் தான், அப்போ நம்ம முன்கூட்டியே சொல்லிவிடுவோம். அவர் தான் பொய் சொல்கிறாரு, மோடி பொய் சொல்கிறார். மோடி எங்கே பொய் சொல்கிறாரா? மோடி பொய் சொல்கிறார். மோடி என்ன பொய் சொல்கிறாரு? இவர் பொய் சொல்லிட்டு அந்த பக்கம் திருப்புறார். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு ஊரில் ஒரு கோழி திருடி இருந்தாலாம். அந்த கோழி திருடி என்ன பண்ணுவாங்களோ எல்லோரும் போய் பிடிச்சி நீ தான் கோழி திருடி பிடிச்சி விடணுன்னா அவள் கூரம்பேரை ஏறின்னு கோழி திருடி நீ தான் கோழி திருடி நீ தான் கொண்டு கத்தனாலாம். அந்த மாதிரி கதையாக இவர் சொல்கிற பொய், இவர் சொல்கிற இதுக்கெல்லாம் அடுத்தவங்க மேலே சொல்லிவிட்டு இவர் தப்பிக்கணும்னு பார்க்குறாரு. அப்படி தமிழ்நாட்டு மக்கள் ஏமாளிகள் சொல்லலாம், நான் புரிஞ்சுக்க மாட்டாங்க, நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்க. கடைசி நேரத்தில் நம்மள்ட்ட ஒரே பாலிசி வச்சுருக்கோம், ஓட்டுக்கு பணம், அந்த பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிக்கலாம். கொள்கைக்காக யார் ஓட்டு போடுவாங்க? கொள்கைக்காக அவர் யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு நாங்கள் அப்படி பண்ணோம், கொள்கை ஓட்டு பண்ணோம், ஒரு நாடகம் நடிப்பாங்க, அவ்வளோதான். சரி, பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அறநிலைத்துறை இருக்குமா? பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அறநிலைத்துறை என்பது இருக்கவே இருக்காது தமிழ்நாட்டில். அதுக்கு நம்ம அண்ணாமலை உறுதி கொடுத்துட்டார். அண்ணன் ஒரு 50 வருஷம் ஆகும் போல. இது அண்ணாமலை ஆட்சிக்கு வர அண்ணாமலை ஆட்சி 50 வருஷம் நீங்கள் நினைக்கலாம். இப்போ எப்படி திரிபுராவில் எப்படி ஆட்சி வந்துச்சு அப்படின்னு ஆட்சி வந்துருச்சு, அதே போல் தமிழ்நாட்டிலையும் அப்படின்னு ஆட்சிக்கு வரப்போது இந்த தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க தான் போகிறாங்க. என்ன இந்த வராதுன்னு சொல்கிறவங்களெல்லாம் ஐயோ எப்படின்னு பயந்து நடுநடுங்கி போகிற காலம் கட்டாயம் வரதான் போது. அந்த தமிழ்நாட்டு பக்கம் போகிறாங்க, எல்லாருமே பார்க்க போகிறாங்க, உலகமே பார்க்க போகிறாங்க. இப்போ நேரடியாக பாரதிய ஜனதாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ஆனால் ஏடிஎம்கே கூட்டணி முறிஞ்சனால இந்த சப்போர்ட்டா? ஏடிஎம் கூட்டணி இருந்திருந்தா இந்த சப்போர்ட் நேரடியாக பாரதிய ஜனதாவுக்கு எதுக்காக கூட்டணி பண்ணுறோம்? அது வந்து அரசியல் கட்சி அப்படிங்கிற காரணத்துக்காக நாங்கள் பண்ணலை. என்ன பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறது ஒன்று, பாரத நாட்டை உலகின் குருவாக மாற்றுறதுக்காக வேலை செய்கிறாங்க, நேர்மையாக இருக்கிறாங்க, தேசபக்தியோடு இருக்கிறாங்க, பிரிவினைவாதத்தை தூண்டுறதில்லை. ஏன்னா இந்துக்களுக்கு எதிராக அவங்க வேலை செய்யறதில்லை. நம்ம இந்துமுடைய கொள்கையை ராமர் கோயில் கட்டணும்னு சொன்னோம். என்ன அந்த ராமர் கோயிலை கட்டி முடித்தாங்க. ஆர்டிகல் 370 அதை வந்து நீக்கணும் அப்படின்னு இந்துமணி என்றைக்கு ஆரம்பித்த காலத்தையும் சொன்னோம். அந்த ஆர்டிகல் 370 நீக்கினாங்க. என்ன
இந்து கோயிலாம் காப்பாற்றணும்னு சொல்கிறோம், இந்து கோயிலை காப்பாற்ற நாங்கள் வாக்குறுதி கொடுக்குறாங்க அவங்க. என்ன இப்படி இந்துக்களுக்கு விரோதமாக பண்ணுறதில்ல. அது முஸ்லீம்களுக்கு விரோதம், கிறிஸ்தவங்களுக்கு விரோதம் இல்லாமல் இந்துக்களுக்கு விரோதம். எப்போ சமமாக பார்க்குறாங்க, இந்து முஸ்லீம் கிறிஸ்தவங்க எல்லாம் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது. இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, முஸ்லீம் கிறிஸ்தவங்க தாஜா பண்ணுறது, ஏன்னா முஸ்லீம் கிறிஸ்தவன் இந்த பயங்கரவாதிகளை பக்கத்துலேயே வச்சுக்கிறது, பயங்கரவாதிக்கு ஒரு சீட்டை ஒதுக்கி கொடுக்குறது. இப்போ எஸ்டிபிக்கு திராவிட கட்சியில் கொடுத்துக்கிறாங்க. எஸ்டிபி என்ன சிமி ஆரம்பத்தில் தடை பண்ணாங்க. ஆனா அந்த கட்சியோட கூட்டணியில் இருக்குன்னு தானே ஆசைப்பட்டாங்க பாஜக. ஏடிஎம்கே தான் கொடுத்துருக்காங்க எஸ்டிபிஐக்கு திண்டுக்கல்ல. இல்லை கொடுத்தது வந்து ஏடிஎம்கே தான் கொடுத்துருக்காங்க. ஏடிஎம் கொடுத்துருக்காங்க. கட்டாயமாக எஸ்டிபி வந்து கூட்டணி இருக்குன்னா பிஜேபி வந்து ஏடிஎம் கூட்டணி எப்பொழுதும் வச்சுக்காது. ஆனா இதே தினகரை எஸ்டிபிஐக்கு ஒரு தொகுதி தென்சென்னை கொடுத்துருக்காரு. தினகரை கூட்டணியில் இல்லை, இருக்காரு. தினகரன் வந்து முன்னாடி கொடுத்தார். இப்போ தெரிஞ்சு இப்போல்லாம் வந்து நம்மளோட வந்துட்டார், தேச நீரோட்டத்தில் வந்துட்டார். ஏன்னா அவர் புரிஞ்சுக்கிட்டார் எஸ்டிபி கொடுத்து ரொம்ப தப்பு அப்படின்னு இப்போ உணர்ந்துக்கிட்டாரு. அதனால் எஸ்டிபிக்கு கொடுக்க மாட்டார். என்ன ஆரம்பத்தில் வந்து தத்தளிச்சுட்டு இருந்தார், நமக்கு எதாவது கிடைக்காதா, எவனாவும் இருக்காது, இதை பிடிச்சி ஏறலாமா, ஏடிஎம்கேலேருந்து நமக்கு பிரிஞ்சு வந்துட்டோம், நமக்கு ஒரு அரசியல் நினைக்கணும்னா நம்ம ஏதோ ஒன்று செஞ்சு தான் அரசியல் நினைக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணார். என்ன அதனால் அப்போ வந்து அது மாதிரி சரி அவனால் நாள் ஓட்டு கிடச்சிருமான்னு நப்பாசப்பட்ட மாதிரி நப்பாசப்பட்டார். இப்போ புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால் அதான் பிரச்சனை, அதுக்கு காரணம். ராமநாதபுரத்தில் நவாஸ்கனி ஏணி சின்னத்தில் நிற்கிறாரு. அவர் வந்து டிஎம்கே கூட்டணி. அதே மாதிரி திண்டுக்கல்ல எஸ்டிபிஐ முபாரக், நெல்லை முபாரக், 2 பேர் வேறு வேறு ஆப்போசிட், ஏடிஎம்கே டிஎம்கே. ஆனால் முஸ்லீம் ஜமாத்தார்கள் வந்து 2 பேர்த்துக்குமே நீங்கள் முஸ்லீம்கள் வந்து 2 பேர்த்தையும் ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி பொதுவாக போஸ்ட் அடிக்கிறாங்க. வேறு கட்சி. ஆனால் முஸ்லீம்கள் வந்து இந்த மாதிரி நம்ம 2 முஸ்லீமே ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இந்துக்களுக்கு ஏதாவது ஏற்படுமா அந்த மாற்றங்கள் எதுவும்? அதாவது என்னென்னா, முஸ்லீம்களுடைய அடிப்படை இது ஜமாத்து மூலம் தான் ஓட்டு போடுறாங்க. கிறிஸ்தவம் வந்து சர்ச்சு சொல்லி தான் ஓட்டு போடுறாங்க. இந்துக்கள் வந்து கோவில் சொல்லி ஓட்டு போடுறது இல்லை. இதுதான் வந்து ரொம்ப காலமாக இருக்குது. அதனால் 88% இந்துக்கள் இருந்தால் கூட அந்த 12% ஓட்டு ஜெயிக்கிறோம் அப்படின்னு ஒரு மாயையை இங்கே இருக்கிற பத்திரிகைகள் எல்லாம் வந்து த டிசைடிங் ஃபேக்டர் ஒரு தப்பான கருத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துகிறாங்க. ஏன்னா 88 தான் ஜெயிக்க முடியும், 12 வந்து ஜெயிக்க முடியாது ஒரு காலத்துலேயுமே. அதே போல் நம்ம நாகூர் அனிபாவை அதிகமான முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய ஒரு பாகிஸ்தான் மாதிரி தோற்றம் தரக்கூடிய வாணியம்பாடியில் நிறுத்தினார். யார்? நம்ம கருணாநிதி நிறுத்தினார். அப்போ நாகூர் அனிபா ஜெயிச்சுதான் நினச்சாங்க. நாகூர் அனிபா ஜெயிக்கல. இப்போ அங்கேயே நாகூர் அனிபா வந்து வாணியம்பாடியிலேயே ஜெயிக்க முடியும் என்றால் இந்த தமிழ்நாட்டில் எந்த ஒரு தொகுதியிலையும் அவங்களால கட்டாயமாக ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனில் சிங்கிளாக வாங்க முடியவே முடியாது. அதே போல் கிறிஸ்தவர்களும் தனியாக நின்று ஒரு இது கூட வாங்க முடியாது. இதெல்லாம் அப்படி உண்மை இருக்குது. ஆனால் அந்த மாதிரி உண்மை இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுக்கிறாங்க. இவங்களோட கூட்டணி சேர்ந்தால் தான் டிசைனிங் ஃபேக்டர் அதுதான். எவ்வளோ 12 எப்படி 82 டிசைனிங் ஃபேக்டர் எப்படி 12 டிசைனிங் ஃபேக்டர் இருக்க முடியும் 12%? ஆனால் இந்த மாதிரி ஒரு மாயை உருவாக்கி எல்லாருமே அவங்க காலில் போய் விழுந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன, முஸ்லீம் பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் தான், முஸ்லீமோட அடிப்படையில் தான் அவங்க பார்ப்பாங்க, வேறு கட்சி இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம முஸ்லீம் 2 பேரும் முஸ்லீம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஏடிஎம்கேல இருந்தாலும் சரி, இவங்க எஸ்டிபியிலும் சரி ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது அவங்களுடைய அடிப்படையான ஒரு இயல்பு, அடிப்படையாக மத ரீதியாக அப்படி உருவாகி இருக்கிறாங்க. ஜமாத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கு. ஆனால் இந்துக்கள் அப்படி இல்லை. இந்துக்கள் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் கட்டாயமாக வந்து என்ன பண்ணுவாங்க, முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் இந்த மதப்பட கட்சி யாருமே ஆதரிக்க மாட்டாங்க. இந்துக்கள்கிட்ட அதுமாரி ஒற்றுமை இல்லை, மத ரீதியாக அவங்களுடைய கண்ணோட்டம் இல்லை, மத ரீதியாக சிந்திக்கிறது இல்லை. ஓட்டு போடுறத ஒன்று ஜாதி ரீதியாக ஓட்டு போட்டுருவாங்க, இல்லைன்னா பணம் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க. இந்த 2 கண்ணோட்டத்தில் அரசியல் கட்சிகள் வந்து இவங்களை அணுகுறாங்க. இதுதான் வந்து பிரச்சனை. அப்போ அதனால் அவங்க 2 பேரும் அதான் சொல்லுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் தான் ஜெயிக்கணும், எங்கே இருந்தாலும் அது திமுக முஸ்லீம் இருந்தாலும் ஜெயிக்கணும், முஸ்லீம் எந்த முஸ்லீமாக இருந்தாலும் ஜெயிக்கணும் தான் முஸ்லீம் விரும்புவான். இதெல்லாம் வந்து இந்துக்கள் ஒரு பாடமாக எடுத்துக்கணும். இந்துக்கள் பாரு, முஸ்லீம் வந்து இங்கே வந்து நவாஸ் கனிக்கு ஆதரிக்கிறான், அங்கே வந்து எஸ்டிபிக்கு ஆதரிக்கிறான். இதெல்லாம் வந்து தமிழன் சீர்தூக்கி பார்த்து அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்து நாம் எப்படி நம்ம பண்ணணும், நாம் எப்படி நம்ம இந்துக்களுக்கு தான் ஆதரிக்கணும், அந்த உணர்வுக்கு இந்துக்கள் வரணும். அவங்களே பாடம் கற்றுக்கணும். கோபால் சொல்ல படிப்பினை கற்றுக்கணும், படிப்பினை ராமகோபாலஜி எங்களுக்கு சொல்லி கொடுத்தா அது மாதிரி படிப்பினை இந்துக்கள் கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு நாம் வந்து இந்துக்களுக்கு தான் ஓடணும், எந்த கட்சி இருந்தாலும் அப்படி ஒரு நிலை வரணும். கட்டாயம் காலப்போக்கில் வரும் அது. ஏன்னா அந்த உருவாக்குறத அந்தவங்களாம் இப்படி வேலை செய்கிறாங்க. இப்படி சொல்கிறதுனால 4 சிந்தனை உள்ள இந்துக்கள் கட்டாயம் யோசிச்சு வைப்பான், அவன் அப்படி சொல்லும்போது நம்மளும் இப்படி தான் வரணும்னு சொல்லி. அதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை. அவங்க 2 பேர் சொல்கிறாங்க, அதில் தப்பு இல்லை, அவங்க தான் செய்கிறாங்க. இந்துக்கள்னு ஒரு சூழ்நிலை வரணும். அந்த சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு தான் நம்ம இந்து மொழியை அடிப்படை வேலை. இந்துக்களும் கூட இந்து மதத்துக்கு விரோதமானவங்க, இந்துக்களை வந்து திட்டுறவங்க, இந்து சமயம் திட்டுறவங்க அவங்களாம் ஓட்டு போடக்கூடாது. நாம் வந்து இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கிறவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் நம்முடைய ஸ்டாண்டு. நம்ம அதுக்காக முயற்சி பண்ணுறோம். திமுக வந்து இந்துக்களுக்கு விரோதி, சிறுபான்மைக்கு தாஜா பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் உதயசூரியனில் நிற்கிற யாருமே தமிழகத்தில் ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் கூட இல்லை.
அது போய் அவங்கள கேட்கணும், நீங்கள் ஏன் நிறுத்தலைன்னு. நாங்கள் வந்து இப்படி சொல்கிறோமே அப்படி சொல்கிறோம், ஸ்டாலினை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி நம்மளை பார்த்து கேட்குறீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வந்து யார் ஜெயிப்பாங்க, அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படி பார்ப்பாங்க. எந்த கேண்டிடேட்டை எங்கே இந்த ஜாதிக்காரன் அங்கே நிறுத்தலாமா, அந்த ஜாதிக்காரன் இவன் நிறுத்தலாமா அவன் நிறுத்தலாம் பார்ப்பாங்க. அதுதான் வெளியில் வந்து சொல்கிறதெல்லாம் வேறு சொல்லுவாங்க. நாங்கள் சிறுபான்மைக்கு ஆதரவு, சிறுபான்மைக்கு தான் எல்லாம் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அவங்களோட அரசியல் அந்த அதிகாரத்தை எப்படி பெறலாம் அதை மையமாக வச்சு தான் அவங்க வேலை செய்வாங்க. அதனால தான் அவங்க நிறுத்தலை. இதை முஸ்லீம்னு நினச்சி பார்க்கணும். நம்ம முஸ்லீம் இவ்வளோ ஆதரவு கொடுக்குறோம், ஜமாத்தில் தீர்மானம் போடுறோம், எல்லாம் பண்ணுறோம், நம்மளை நிறுத்தலையே, அப்போ நம்ம ஓட்டு போடக்கூடாது அப்படி முடிவுக்கு அவங்க வரணும். முஸ்லீம்களுக்கு முடிவெடுக்கிறோம். அந்த முஸ்லீம்கள் வந்து முடிவெடுக்க மாட்டாங்க. ஏன்? அவங்க வந்து ஒரு பயப்படுறாங்க, ஏதோ பிஜேபி வந்துடும் ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு நம்மளை வெட்டி விட்ருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இன்றைக்கி திராவிட கட்சியை உருவாக்கியிருக்கு. பிஜேபி வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி அப்படிங்கிறது. ஆனால் உண்மையிலே அப்படி கிடையாது. 10 ஆண்டுகள் பிஜேபி ஆட்சி பண்ணியிருக்கு. எங்கேயாவது முஸ்லீம்களுக்கு எதிராக எதாவது பண்ணியிருக்காங்களா? ஒரு பாயிண்ட் சொல்ல முடியுமா? அவங்கள சொல்ல முடியாது. ஆனால் இவங்க பிரச்சாரம் பண்ணி அவங்க மூலச்செலவு பண்ணி இது விரோதமான கட்சி அப்படிங்கிற சூழ்நிலை உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்து முன்னணி பாஜகக்காக இவ்வளோ தாஜா பண்ணி உழைக்கிறீங்களே, அண்ணாமலை ஜெயிச்சிருவாரா? நீங்கள் சொல்கிற தப்பு. தாஜா பண்ணி நாங்கள் யாரையும் தாஜா பண்ண மாட்டோம். எந்த காலத்துலையுமே யாரையுமே தாஜா பண்ண மாட்டோம். ஏன்னா அது பிஜேபியாக இருந்தாலும் சரி. ஒரு சமயம் வந்து நம்ம இந்துக்களுக்கு கொஞ்சம் எதிர்ப்பாக மோடி சொன்னார், குஜராத்தில் அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது. அப்போ வந்து கோபால் சொல்கிறார், மோடி சொன்னது தப்பு அப்படின்னு சொன்னார். இந்து முன்னணி யாரையும் தாஜா பண்ணுற அமைப்பு கிடையாது. தாஜா பண்ண தேவையும் கிடையாது. நமக்கு ஆட்சி அதிகாரத்துக்கோ பதவிக்கோ போகிறது கிடையாது. அதனால் நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் வந்து இந்த எலெக்ஷனில் எதுக்காக செய்கிறோன்னா இந்துக்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க, முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் ஆதரவாக இருப்பாங்க. அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தில் இந்துவும் சேர்ந்துக்கிறாங்க. அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம வந்து பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் தேசிய சிந்தனையோட சொல்கிறோம். பிஜேபி ஒரு கட்சிக்காக சொல்ல, இந்த தேச நலன் இந்து சமுதாயம் இதை மையமாக வச்சு தான் அதுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்கிறோம். அந்த ஆதரவு படி கட்டாயமாக வந்து ஒரு சூழ்நிலை இன்றைக்கி தமிழ்நாட்டில் மாறி இருக்கு. முதல்ல வந்து விவரம் இல்லாமல் இந்துக்கள் இருந்தாங்க, கொஞ்சம் விவரமான இந்துக்கள் இப்போ உருவாகி இருக்கிறாங்க. அவங்களுடைய கோவை பாராளுமன்ற தொகுதி வந்து எஸ்பி வேலுமணி அவர்களோட கோட்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, அப்படி அதனால கேட்குறோம். இல்லை, எஸ்பி வேலுமணி கோட்டை தான் சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறது சொல்ல தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ திருப்பூரை கூட தான் வந்து கம்யூனிஸ்ட் கோட்டைன்னு சொன்னாங்க. இந்து முன்னணி அதெல்லாம் ஓட்டை போட்டுருச்சுல்ல, ஓட்டை போட்டு கோட்டையை வந்து தகர்த்தெறிஞ்சிச்சுல்ல. என்ன அதே போல் வேலூர் வந்து கோயம்புத்தூர் வந்து அப்படி சொல்லுவாங்க. ஆனால் கட்டாயமாக அந்த தரம் அண்ணாமலை ஜெயிப்பான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மக்கள் மத்தியில் பேசுகிறாங்க, இளைஞர்களாம் பேசுகிறாங்க, அண்ணாமலை தான் ஓட்டு போடணும், அண்ணாமலை தான் ஒரு நல்ல தலைவராக இருந்திருக்காரு, அவர் தான் நேர்மையாக இருப்பார், அவர் தான் வந்து நல்ல ஒரு ஆட்சி கொடுப்பார், பாகுபாடெல்லாம் செய்வார், அவர் ஆட்சிக்கு வந்தோடனே சொல்லியிருக்கிறாரு கோயிலை வந்து அரசாங்கத்திலேருந்து விழிச்சு மக்கள்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லியிருக்காரு, அதெல்லாம் செய்வார். அந்த ஒரு நம்பிக்கையில் இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஒரு மாபெரும் ஒரு மாற்றம் வந்திருக்குது. அதோடு அந்த ஊர் மக்கள் வந்து அதிகமாக வந்து முஸ்லீம் கலவரங்கள்லாம் பாதிக்கப்பட்டவங்க, அந்த அத்வானியோட வெடிகுண்டு சம்பவம் இதெல்லாம் அவங்க மனசில் இருக்குது. அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு இந்து சமுதாயத்துக்கு ஆதரவாகவும் பாரத நாட்டை நேசிக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு ஓட்டு போடணும். அதில் வந்து ஒரு மாநில தலைவராக இருக்கிறாரு, இவர் நல்ல இளைஞர், என்ன நேர்மையாக இருப்பார், அவர் ஒரு முக்கியமான பதவியே விட்டுட்டு வந்து ஐபிஎஸ் பாஸ் பண்ணுற சாதாரண விஷயம் இல்லை. அந்த ஐபிஎஸ்ங்கிற வேண்டாம், நாட்டுக்காக சேவை செய்யணும் அவனுக்கு மனப்பில் வந்திருக்காரு. அதனால் இதெல்லாம் பார்த்து மக்கள் கட்டாயமாக இளைஞர்கள் எல்லாம் கட்டாயமாக வந்து ஓட்டு போடணுங்கிற முடிவு எடுக்கிறாங்க. பெரியவங்களும் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் அண்ணாமலை ஜெயிக்கிற வாய்ப்பு 100க்கு 100 இருக்குது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்து முன்னணி ஆரம்பித்த காலத்துலேருந்து நாங்கள் இந்து ஓட்டு வங்கி உருவாக்கும்னு சொல்லி கோபால்ஜிலேருந்து இப்போ இருக்கவங்க நான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி இந்து ஓட்டு வங்கி எதுவும் உருவாக்கியிருக்கீங்களா? அது எப்படி இருக்குது? இந்து ஓட்டு வங்கி உருவாகியிருக்கு. அதனால தான் இப்போ அரசியல் கட்சியெல்லாம் கொஞ்சம் பயப்படுறாங்க. நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ராசா இருக்கார்ல, அவர் வந்து இந்து மதத்தை மிக மிக கேவலமாக பேசினார், எய்ட்ஸ்ன்னு சொன்னார், அப்படிலாம் சொன்னார். இப்போ என்ன சொல்கிறாரு, எங்கள் மனைவி கூட ராம பக்தர் தாங்க, என்ன அவர் கூட விரதம் இருக்கிறாங்க, எங்களுக்காக விரதம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு விரதம் ஏன் சொல்கிறார்? ஒரு பயம் வந்திருக்குல்ல. இந்துக்கள் வந்து ஓட்டு வங்கி உருவாக்கி இருப்பாங்க, இந்துக்கள் ஓட்டு வந்து இப்படி ஓட்டு போடுவாங்க நம்பிக்கை வந்திருக்குல்ல. ஒரு உதாரணம் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, எங்கள் மனைவி வந்து கோயிலாக போயிட்டு இருக்கிறாங்க, நான் ஒன்றும் தடுக்கலையே அப்படி சொல்கிறாரு. அவர் போன எலெக்ஷன் என்ன சொன்னார், இந்துக்கள் இருக்கக்கூடிய இந்துக்கள் 97% இந்துக்கள் தான் இருக்கிறாங்க கட்சியில்னு சொன்னார். அப்புறம் என்ன சொன்னார், நாங்கள் வந்து எந்த மதத்துக்கு விரோதமானவர்கள் இல்லை, கடைசி நேரத்தில் ஒரு ஸ்டண்ட் அடித்தா நாங்கள் எந்த மதத்துக்கு விரோதமான எல்லா மதத்தையும் ஒன்றா பார்ப்போம் அப்படி ஒரு பொய்யை சொல்கிறார் மக்கள் மத்தியில். இப்படி சொல்கிறதெல்லாம் காரணம் என்ன, ஒரு இந்துக்களும் வந்து இந்துங்கிற அடிப்படையில் ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது தான் இதெல்லாம் ப்ரூஃப் ஆகுது. அதனால் கட்டாயமாக வந்து இந்துக்கள் யோசிக்கிறாங்க, முஸ்லீம் அப்படி இருக்கிறாங்க, கிறிஸ்தவம் பண்ணி ஏன் நம்ம இந்துக்கள் மட்டும் இப்படி இருக்கக்கூடாது, நம்ம மட்டும் ஏமலை எவ்வளோ காலமாக இருக்கிறது அப்படிங்கிற மனநிலை இந்துக்கள் மத்தியில் நிறைய வந்திருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் அவங்களாம் அப்படி பேசுகிறாங்க. இப்போ அறநிலையத்துறையை நீக்கிடுவோம்னு சொல்கிறீங்க, எடுத்துருவோம்னு. அறநிலையத்துறையை எடுத்துட்டு கவர்மெண்ட்டை எடுத்து விட்டுட்டு ஐயர்கிட்ட கொடுக்க போகிறீங்களா கோயிலெல்லாம்? அறநிலையத்துலேருந்து ஐயர்கிட்ட கொடுக்குறதுன்னு கிடையாது.
இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்களில் நிறைய பேர் பூசாரிகள் வந்து ஓபிசி இருக்கிறாங்க, என்ன பிற்பட்ட வகுப்பில் இருக்கிறாங்க, பட்டியலினத்தவர்கள் பல ஜாதிகள் பட்டியலினத்தில் 2-3 பிரிவு அவங்க எல்லாமே இருக்கிறாங்க. குறிப்பாக முத்தரையர் சமுதாயம் ஓரளவுக்கு கணிசமாக தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. முத்தரையர் சமுதாயத்துடைய கோயில்கள் எல்லாமே பூஜாரி வந்து ஐயரை வச்சுக்க மாட்டாங்க. எல்லா கோயிலும் போய் பாருங்கள், முத்தரையர் சமுதாய கோயில் எல்லாமே முத்தரையர் தான் வந்து பூசாரி இருப்பாங்க. எந்த ஐயருமே கோயிலுக்கு வச்சுக்க மாட்டாங்க. இந்த ஐயர்கிட்ட வச்சுக்கிறதுன்னு சொல்கிறது யாருன்னா, இந்த ஒரு ஜாதி துவேஷத்தோட கட்சி ஆரம்பித்து வச்சுருக்காங்கல்ல திராவிட கட்சிகள், அவங்க தான் அந்த காலத்துலேருந்து திராவிட ஜாதி துவேஷத்தினால ஒரு ஜாதியை எதிர்த்து இவங்க தொடர்ந்து அரசியல் பண்ணி பொய் பிரச்சாரம் பண்ணி செய்யறதுனால அவங்க இப்படி சொல்கிறாங்க. நாம் என்ன சொல்லுவோம், ஒரு கிராமத்தில் ஒரு கோயில் இருக்குது, அந்த கிராமத்து கோயிலை யார்கிட்ட கொடுப்பாங்க, இந்த கிராமத்து மக்கள்கிட்ட கொடுக்கணும்னு நம்ம சொல்கிறோம். அந்த கிராமத்தில் எங்கள் ஐயருங்க எத்தனையோ கிராமத்தில் ஐயரே கிடையாது. பல கோயில்களில் இப்போ வந்து கிட்டத்தட்ட 39,000 கோயில்கள், அந்த 39,000 கோயிலில் ஒரு 1000 கோயில் தவிர எல்லாமே கிராமத்து கோயில்கள் தான். அந்த கிராமத்தில் மக்கள் இருக்கிறவங்க அந்த கிராமத்து மக்கள் தான் அந்த கோயிலை பராமரிப்பாங்க. எங்கள் ஊர்லேயும் இப்படி தான் பல ஜாதி இருக்கிறாங்க. இருந்தாலும் கோயிலில் வந்து எங்கள் ஊரில் ஐயர் ஒரு குடும்பம் கூட கிடையாது. அப்போ எங்கள் ஊர் கோயிலில் கொடுத்தா ஐயர்கிட்ட கொடுத்த மாதிரி எப்படி ஆகும்? இதெல்லாம் நடைமுறை வந்து கிடையாது. எல்லா ஊர்லேயும் அந்தந்த கிராமத்து மக்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டா கிராமத்து மக்கள் சேர்ந்து கூடி அந்த கோயில் நிர்வாகம் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் அப்படி தான் பண்ணாங்க, அதான் பண்ண போகிறாங்க. என்ன அதனால் இது வந்து ஐயர்கிட்ட கொடுக்கறதுங்கிறது ஒரு விஷமத்தனமான ஒரு கருத்து, ஒரு வெறுப்புணர்ச்சினால ஒரு கருத்து. இதை வந்து திராவிட கட்சிகள் அன்னையிலேருந்து சொல்லி ரொம்ப காலமாக வந்து செஞ்சிட்ருக்குறாங்க. அதனால் அப்படி சொல்கிறதுங்கிற மொத்தமாக ஒரு தவறான ஒரு விஷயம். சின்ன சின்ன கோயிலில் கொடுத்துடலாம். இப்போ ராமேஸ்வரம் மாதிரி, மதுரை மீனாட்சி அம்மன் மாதிரி, பழனி தண்டாயுதபாணி கோயில் மாதிரி இருக்க பெரிய கோயிலில் எப்படியே கொடுக்க முடியும்? அதை யார் நிர்வகிப்பா? இல்லை, இந்த பெரிய கோயிலையும் நிர்வகிக்கலாம். நாம் முதல்ல என்ன கோபால்ஜி என்ன சொல்லிக்கிறார், இதுக்காக ஒரு குழு அமைக்கணும். இந்த குழு அமைக்கும்போது அதில் வந்து ஓய்வு பெற்ற நல்ல நீதிபதிகள், நேர்மையான நீதிபதிகள், ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள், ஓய்வு பெற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸு, அப்புறம் ஊரில் இருக்கக்கூடிய நல்லவங்க, ரொம்ப பக்தியோடு இருக்கக்கூடியவங்க, அந்த மாதிரி சிலவங்க வந்து ஒரு குழு அமைக்கணும். அந்த குழு தான் நிர்வாகம் பண்ணணும் அப்படி அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் அந்த குழு மூலமாக பண்ணலாம். இப்போ வந்து திருப்பதி தேவசம் போர்டு அதை வந்து ஒரு குழு நிர்வகிக்குது. கொஞ்சம் வந்து கோயில் இருந்தால் கூட முழுக்க கோயிலோட அந்த அரசாங்கத்தோடைய பிடி இதில் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற கோயிலெல்லாம் அரசாங்கத்துடைய பிடி இருக்குது. கேரளாவில் கோயில் எடுத்துங்க, கேரளாவில் எல்லா கோயிலுமே அரசாங்கம் வந்து நிர்வாகம் பண்ணுறதில்ல. எந்த கோயிலுக்கும் சாமி கும்பிடப்பெல்லாம் காசு வாங்க மாட்டாங்க, இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அங்கே வந்து அப்படி இருக்குது. அந்த இதுக்கு தனி போர்டு வச்சுக்கிறாங்க, சபரிமலைக்கு தனி போர்டு வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி சபரிமலைக்கு தனி போர்டு வச்சுருக்க மாதிரி இந்த பெரிய கோயிலுக்காக ஒரு தனி போர்டு வச்சு, அதுவும் காலப்போக்கில் தான் அந்த ஊர்களே அந்த ஊர் நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் உருவாக்கிட்டாங்கன்னா அந்த ஊரே காலங்காலமாக வாழ்றவங்க இருக்கிறாங்க, பூர்வகுடி மக்கள் இருக்கிறாங்க. அந்த பூர்வகுடி மக்களாக சேர்ந்து அவங்களாம் சேர்ந்து நிர்வாகம் பண்ண முடியும். அது கொஞ்சம் லேட் ஆகும். கிராமத்து கோயிலாம் உடனே கொடுத்துடலாம், அடுத்த நிமிஷமே கொடுத்துடலாம், ஒரு பிரச்சனையுமே வராது. அதே போல் டவுனில் எடுத்திங்கன்னா டவுனில் ஒரு வார்டில் ஒரு கோயில் இருக்கிறோம், அந்த வார்டு மக்கள் தான் அதை பார்க்குறாங்க. வார்டு மக்கள் அந்த அவங்க தான் நிர்வாகம் பண்ணுறாங்க, அவங்க தான் அந்த கோயில் கட்டிக்கிறாங்க, அவங்க தான் வசூல் பண்ணி கட்டிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, ஈஸியாக பண்ணலாம். பெரிய பெரிய கோயில்கள் ரொம்ப கம்மியான கோயில்கள் தான். அந்த பெரிய கோயில்களுக்கு ஒரு குழு அமைச்சு அந்த குழு மூலமாக கட்டாயமாக செய்ய முடியும். அப்புறம் காலப்போக்கில் அந்த குழுவையும் மாற்றி அந்த ஊர் மக்கள்கிட்டே ஒப்படைச்சிடும். பழங்காலத்தில் எப்படி அந்த ஊர் மக்கள் ராமேஸ்வரத்து மக்கள் பார்த்தாங்களோ அதுமாதிரி ராமேஸ்வரம் மக்களே பார்க்க வைக்க முடியும். அதெல்லாம் கட்டாயம் நடக்கும், அதில் ஒன்றும் வாய்ப்பு இருக்குது. வடநாட்டு கோயில்கள் எல்லாமே என்னது, வடநாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாமே தனியாக தான் நிர்வாகத்தை வச்சுக்கிறாங்க, அரசாங்க நிர்வாகம் கிடையாது. தென்னிந்தியாவில் தான் அந்த பிரச்சனைலாம் இருக்குது. அதுதான் கட்டாயம் செய்ய முடியும், அதுக்கு வாய்ப்பும் நன்றாக பிரகாசமாக இருக்குது. இப்போ வந்து இந்து விரோத திமுகன்னு சொல்கிறீங்க, ஆனால் வந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு சொல்கிறாரு வாழும் வள்ளலாறு, கண்கண்ட தெய்வம் ஸ்டாலின், தமிழக முதல்வர் ஸ்டாலின் 1000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காரு, தேரெல்லாம் வந்து பழுது பார்த்துருக்காரு, அன்னதானம் போடுறாரு, இப்படி அடிக்கிட்டே போகிறாங்களே. ஆனால் நீங்கள் குற்றச்சாட்டு மட்டுமே அடுக்குறீங்க. ரொம்ப நல்ல ஒரு கேள்வி. நம்ம தமிழ்நாட்டு மக்களை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. ஏன்னா என்னன்னா இப்போ அவர் சொல்கிறார், நாங்கள் கோயிலுக்கு அந்த இதுக்கு பணம் கொடுத்தோம், திருப்பணிக்காக வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு ஒதுக்கியிருக்கோம், உடம்புடுக்கிறதுக்கு இத்தனை கோயிலுக்கு ஒதுக்கியிருக்கோம் அப்படி சொல்கிறார். அதெல்லாம் யார் விட்டு பணம் உங்களுக்கும் தெரியாது. அந்த பணம் எல்லாமே நம்ம உண்டியலில் போடுற பணம், மொட்டை அடிக்கிறதுக்காக கொடுத்த பணம், காது கொடுத்துக்கிறதுக்காக கொடுத்த பணம், கோயிலில் வர வருமானம், கடை வாடகை கொஞ்சம் தான் வாங்குறாங்க, அந்த கடை வருமானம், இந்த பணத்துலேருந்து தான் அவங்க கொடுக்குறாங்க. அரசாங்கத்து பணத்துலேருந்து ஒரு பைசா கொடுக்கல. அரசாங்கம் இந்த பணத்தை கொள்ளையடித்து எடுத்துக்கிட்டு போய் தான் அவங்க வச்சுருக்காங்க, வந்து அந்த பணத்தை கொடுக்கல. முஸ்லீம் கொடுக்குற பணம் அரசாங்க கஜானா பணம். தமிழ்நாட்டில் இருக்கிற 4 கோடி மக்கள் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவெல்லாம் சேர்ந்து எல்லாம் கொடுக்குற வரி பணத்தை வந்து அது கொடுக்குறாங்க. கிறிஸ்தவன் கொடுக்குற பணம் வரி பணத்தை கொடுக்குறாங்க. அது ரம்ஜான் கஞ்சி கொடுக்குறதெல்லாம், சந்தனக்கட்டை கொடுக்குறதெல்லாம், இது எல்லாமே வந்து அரசாங்கத்துடைய பணம்.
இது அறநிலைத்துறை பணம். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இந்த மக்கள் தான் முட்டாளாச்சே, இந்துக்களுக்கெல்லாம் தெரியாத அப்படின்னு அடிச்சு விட்றாரு ஒரு பாடுங்க சேகர் பாபு. நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து சுத்த வடிகட்டின பொய்யும் கூட இந்துக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு விஷயம் அது. இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாஜக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. சிஏஏ சட்டத்து மூலமாக வந்து இங்கே இருக்க முஸ்லீம்லாம் அவர் நாடு கடத்த போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. இப்போ அதாவது பாஜக செய்கிறதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, இருந்தாலும் சொல்கிறேன். நீங்கள் சிஏஏ சட்டத்தை ஆதரிச்சு பேசுகிறேன். நம்ம இந்து முன்னணி ஆதரிக்குது. சிஏஏ சட்டம் அப்படின்னா என்ன சொல்லுது? சிஏஏ சட்டம் சொல்கிறது என்ன? ஆப்கானிஸ்தானம், பங்களாதேஷு, பாகிஸ்தான் இந்த 3 இஸ்லாமிய குடியரசு, இஸ்லாமிய சட்டங்கள், சரியத் சட்டங்களை கடைபிடிக்கக்கூடிய அந்த நாட்டில் என்ன மத கொடுமையினால், அதாவது முஸ்லீம் மத கொடுமையினால் அங்கேருந்து தப்பிச்சு வந்து இங்கே வாழணுங்கிற நோக்கத்தோடு வரக்கூடிய இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பார்சிகள், புத்தர்கள், ஜெயினர்கள், இந்த 5 மதக்காரர்கள், சீக்கியர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து குடியுரிமை கொடுக்கணும் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. ஒரு முஸ்லீம் வந்து முஸ்லீம் நாட்டில் மத கொடுமையினால எதுக்கு இந்தியாவுக்கு வர போகிறான்? பேசிக்கே ரொம்ப தப்பு. அவன் நாட்டில் பிரிவு இருக்குல்ல, அதுக்குள்ளே அடைச்சு மல் கட்டிட்டு வருவாங்களே, அது கூட இல்லை. அவன் இந்தியா வர நோக்கம் இந்தியாவை வந்து நாசம் பண்ண வர்றான். கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மக்களை பங்களாதேஷ் வந்து ஊடுருவல் பண்ணியிருக்கிறான். அந்த 1 கோடி பேருக்கும் வந்து குடியுரிமை கொடுத்தா இந்தியாவுடைய கிழமை என்ன ஆகும்? இந்திய நாட்டில் சொல்கிறாங்க நீங்கள் மக்கள் தொகை பெரிய இருக்குது, குடும்ப கட்டுப்பாடு பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, மக்கள் தொகை குறைச்சிட்டு இருந்தா நம்ம மக்கள் தொகை குறைச்சி வச்சா அவன் வந்து மக்கள் தொகை அங்கேருந்து ஏற்றுமதி பண்ணி உணவு விட்டுட்டு போயிடுவான். அப்போ நாடு என்ன வருது? இதே அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து இங்கே வந்திருக்க அகதி இந்துக்களுக்கு நீங்கள் குடியுரிமை கொடுத்தீங்கன்னா அவங்களால மக்கள் தொகை பெருகிறோம், நாட்டு வளம்லாம் இதாக போயிடும் அப்படிங்க பேசுகிறாரு. அது கெஜ்ரிவால் வந்து ஒரு அறியாமையால் பேசுகிறாரு. என்ன அப்போ இந்துக்களை எங்கே அனுப்புறது? கடல் தூக்கி போட்டுறதா? ஏன்னா கடல் தூக்கி போட முடியுமா? இந்த நாடு இந்துக்களுடைய நாடு. காலங்காலமாக லட்சக்கணக்கானவே இந்துக்களுக்கான ஒரு நாடாக இருக்குது. வேறு நாடு இருக்கா இந்துக்களுக்கு வசிக்கக்கூடிய நாடு இருக்குதா? நீங்கள் அரேபியா வந்து இந்துக்கள் அகதி கொண்டு போய் சேர்க்க முடியுமா? இல்லை அமெரிக்கா ஏற்றுக்குவானா? எவன் ஏற்றுக்குவான்? இந்த நாடு இந்துக்கள் தான் நம்முடைய அடிப்படை கடமை. அவங்களை ஏற்றுக்கொண்டே நம்முடைய ஒவ்வொரு இந்துவனுடைய கடமை, ஒவ்வொரு இந்தியனுடைய கடமை. இந்தியே பாகிஸ்தானில் இருக்கணும், ஆப்கானிஸ்தான் மதம் மாறி போனவன் தானே அவன். இந்துவில் வந்து மதம் மாறி தானே அங்கே போயிருக்கிறான். அப்போ எல்லாருடைய கடமையும் அவங்கள வந்து ஆதரிக்க வேணும். அப்போ கெஜ்ரிவால் சொல்கிறது முஸ்லீம் ஓட்டுக்காக சொல்கிறாரு, வேறு ஒன்றுக்காக சொல்லலை. இந்த சட்டம் வந்து ரொம்ப ஒரு நியாயமான ஒரு தர்ம ரீதியான ஒரு சட்டம். இலங்கை தமிழர்கள் அவங்கள இந்துக்கள் தானே. இலங்கை தமிழ் இலங்கை தமிழ் யாரும் குடியுரிமை கேட்கலையே. இங்கே முதல்ல அவங்க குடியுரிமை கேட்கல. 1. 2வது இவங்களாம் சொல்கிறாங்க இந்த குடியுரிமை கேட்குறதுக்காக இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த திராவிட கட்சிகள்லாம் அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும்னு கொடுத்துருக்கலாமா? சரி. அடுத்து அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு நிறைய வசதி செஞ்சு கொடுத்துருக்கலாம்ல. அவங்களே ஏன் வந்து ஒரு அகதிகள் மாதிரி வாழ வச்சுருக்கீங்க? முதல்ல அதை சரி பண்ணுறது நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ நல்லா வாழ கொடுங்க. கவர்மெண்ட் ஜாப்பில் அவங்களுக்கு இடம் கொடுங்க, வேலை வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் நடத்துகிற பள்ளிக்கூடம் இருக்குது, எத்தனையோ பள்ளிக்கூடம் இருக்குது, நீங்கள் நடத்துகிற பிரைவேட் நிர்வாகம் இருக்குது, அந்த நிர்வாகத்தில் அவங்களுக்கு வேலை கொடுங்க. முதல்ல தமிழனுக்கு அந்த அகதிகளுக்கு வேலை கொடுங்க. நீங்கள் என்ன அடுத்தவங்கள சொல்லிகிட்டே இருந்தால் எப்படி? அவங்களாம் வேலை கொடுத்து அவங்களாம் நல்ல நிலை கொண்டு வரலாம்ல. அவனா இந்தியாவில் இருக்குன்னு நினைக்கிறாம. இப்போ கூட 3 பேரும் கடைசி பேர் என்னாச்சு, அது முருகன் அங்கே தானே போயிட்டாங்க. அவங்க தாய்நாடு அதுதான் நினைக்கிறாங்க. அவங்க தாய்நாடு இது நினைக்கலையே. அப்போ அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும்னு என்ன அர்த்தம்? சரி, ஒரு வேளை கேட்டு ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னா இந்து முன்னணி கோரிக்கை வைக்குமா கொடுக்கணும்னு சொல்லி? கட்டாயமாக கோரிக்கை வைக்கும். கட்டாயமாக அவங்க ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னா அவங்க இந்துக்குன்ற முறையில் தான் நாம் அணுகிறோம். ஒரு இலங்கை தமிழர் பிரச்சனையை நாம் வந்து தமிழர் பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்கல, இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படி தான் பார்க்குறோம். அந்த அங்கே இருக்க இந்துக்களுக்கு ஒரு ஆபத்து, ஒரு பிரச்சனை, கட்டாயம் இந்து மணி குரல் கொடுக்கும். அதுக்கு தேவையான உதவி செய்வதற்கு இந்து மணி எப்பொழுதுமே வேலை செய்யும். பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்து 10 ஆண்டுகள் ஆச்சு. அப்போல்லாம் கச்சத்தீவு மேலே கரிசனம் இல்லை. இப்போ திடீர்னு அரசியலுக்காண்டி கச்சத்தீவை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கு இந்து முன்னணியும் ஆதரவு தெரியுது, கச்சத்தீவை மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கச்சத்தீவு பிரச்சனை வந்து என்ன, இது எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கணும். இந்த கச்சத்தீவு பிரச்சனையை உருவாக்குனது யார்? இந்திரா காந்தி காலத்தில் கச்சத்தீவை அவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ வந்து சீஃப் மினிஸ்டர் வந்தது கருணாநிதி. அப்போ கருணாநிதியை தடுத்துருக்கணும், அவரால் தடுக்க முடியல. ஏன்? சர்க்காரிய கமிஷன் ஊழல் வெளிவந்த நேரம் அது. சர்க்காரிய கமிஷன் வந்து இவங்களாம் விஞ்ஞானபூர்வமான ஊழல் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல நேரம். இந்த மாதிரி என்ன பண்ணாங்க, இந்த சர்க்காரிய கமிஷனை வச்சு இவங்க மிரட்டினாங்க. நீ ஒழுங்காக ஒத்துக்கிறியா இல்லை வந்து உன் மேலே ஆக்ஷன் எடுக்கட்டுமா? ஏன்னா ஏற்கனவே டிஸ்மிஸ் பண்ணிக்கிறாங்க அவங்களுடைய மந்திரி சபையெல்லாம். அப்போ இவர் கொஞ்சம் பயந்துட்டார். சரி பரவாயில்ல, நம்ம கட்சியை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர் நான் ஒரு வேஷம் போடுறேன், நடிக்கிறேன். இப்போ அவங்க வந்து
நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா பல வேஷம் போட்டுக்கிறாங்க. காவிரி தண்ணி விடுறதா முறையான ராஜ்யம் முடிச்சுக்கலாம், இவர் வேஷம் போட்டு இவரும் ஆர்ப்பாட்டம் பண்ண, இவரும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது அவருக்கு ஆட்சியை கொண்டு வச்சோம். அது மாதிரி நிறைய வேஷம் போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி நாங்கள் ஒரு வேஷம் போட்டுக்கிறோம் அப்படி சொன்னாங்க. அப்போது வாஜ்பாய் வந்து பேசியிருக்காரு, பச்சத்தை கொடுக்கக்கூடாதுன்னு பேசியிருக்காரு வாஜ்பாய். தமிழ்நாட்டில் ஜனா கிருஷ்ணமூர்த்தி இப்போ தலைவர் இருந்தார், பிஜேபி அப்போ பாரதிய ஜனசங்கம் இருந்து, அவர் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு, கச்சத்தீவு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இப்படியெல்லாம் நடந்திருக்குது. அதை மீறி கச்சத்தீவு கொடுத்தாங்க. இப்போ கச்சத்தீவு கொடுத்தா என்னாச்சு, நம்ம மீனவர்கள் போய் அங்கே எடுக்க முடியல, அந்த வலைகள்லாம் உலர வைக்க முடியல, அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அந்த எல்லை பிரச்சனை இருக்குது. அப்போ அதனால் என்ன, இலங்கை வந்து எங்களோட எல்லைக்கு நீ ஏன் மீன் பிடிக்க வர அப்படின்னு அரெஸ்ட் பண்ணுறான். அப்படி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிடுறான். இப்போ காங்கிரஸ் காலத்தில் எவ்வளோ பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளோ பேர் ஜெயிலில் இருந்தாங்க, எத்தனை நாள் இருந்தாங்க, என்ன அப்போ எவ்வளோ கொடுமை நடந்துச்சு அவங்களுக்குலாம் பாருங்கள். இப்போ பிஜேபி கொண்டு வந்த வரைக்கும் பார்க்குறான், அவன் நாட்டுக்குடைய இதுக்கு ஆதரவு அவன் செய்ய தானே செய்வான். 10 நாளைக்கு வச்சுக்கிறான். அப்புறம் வந்து இங்கேருந்து அப்புறம் மோடிக்கு பயந்துட்டு உடனே ரிலீஸ் பண்ணிடுறான். இப்போ எந்த பிரச்சனையுமே அதனால் வர்றதில்லை. ஆனால் இது அரசியல் பண்ணுறது பூரா என்ன, இந்த திமுக திராவிட கட்சிகள் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இவர் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கலை அப்படி சொல்கிறாங்க. இந்த நடவடிக்கை எடுக்காமல் சொல்ல, அந்த கச்சத்தீவு தான் முக்கியமான காரணம். கச்சத்தீவு தான் முக்கியமான காரணமாக இருக்குது நடவடிக்கை எடுக்காது. அந்த கச்சத்தீவை இப்போ இவங்க திருப்பி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. என்ன, இவர் மோடி நடவடிக்கை எடுக்கலை, இத்தனை பேர் பிடிச்சாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தை அவங்க தான் உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த நிர்பந்தத்தை உருவாக்குனதுனால அவங்க கச்சத்தீவுடைய பழைய ஹிஸ்ட்ரி என்ன எல்லாம் தோண்டி எடுத்து இதனால தான் ஆச்சு அப்படின்னு பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய அவங்களோட கடமை அதை செஞ்சுருக்கிறாங்க. எலெக்ஷனுக்காக மட்டும் இல்லை, இந்த செய்ய வச்சது யார், இவங்க தொடர்ந்து இதே எல்லாம் மீட்டிங்கில் போனால் ராமநாதத்தில் போய் பேசினாரா இல்லையா ஸ்டாலின், இந்த மாதிரி வந்து மேலுள்ள கஷ்டம் இருக்குது, இதுக்கெல்லாம் காரணம் மோடி தான், மோடி வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னு பேசுகிறேன். அப்போ அவங்க சொல்ல பதில் சொல்லணும்ல மக்களுக்கு, பொதுமக்களுக்கு அதான் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கே இந்து முன்னணி ஆதரவு தெரிவிக்கும். எதுக்கு கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. கச்சத்தீவு இந்தியாவுடைய ஒரு பகுதி, அதனால் அது மீட்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்து முன்னணி ஆதரவு தெரிவிக்கிறோம். ஏன்னா நேரு வந்து கச்சத்தீவான ஒரு சின்ன தீவு தானே அப்படி சொல்லிட்டாரு, 1.5 கிலோமீட்டர் அப்படிங்கிறது அது தீவு தானே அப்படி சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே என்ன சொல்ல சீனா பிடிச்சோம்னா அதெல்லாம் வந்து ஒன்றுமே விளையாத நிலம்பா, புல் பூண்டு முளைக்கலாம், அதனால் அது தேவையில்லை அப்படி சொன்னார். நேருவோட அடிப்படை வந்து ஒரு தேசபக்தியுடைய பாரத நாட்டு மேலே ஒரு உணர்வுபூர்வமான ஒரு சிந்தனை உடையது கிடையாது. அதனால் என்னது பொட்டல் காடு தானே போனால் போயிட்டு அப்படின்னு நினச்சார். நாம் அப்படி நினைக்கல. அது வந்து நம்முடைய நாடு, இலங்கையே நம்ம நாடு தான். என்ன அது ஏதோ காலப்போக்கில் இப்படி ஆயிடுச்சு. ஏன்னா இலங்கையும் மத மாற்றங்களால் பாதிக்கப்பட்ட நாடு. அவங்க சிங்களவர்கள் மாறினா இன்றைக்கி எல்லாமே தமிழர்களாக இருந்தாலும் நாட்டு பிரச்சனை எப்படி இருக்குன்னு யோசிச்சு போய் பாருங்கள். அதனால் கச்சத்தீவு வேணும்னு நம்ம இந்து முன்னணி ஆதரிக்கிறோம். என்ன கச்சத்தீவு நம்ம இந்தியாவுக்கு கொடுத்தா தான் இந்த மீனவ பிரச்சனை தீரணும், நிரந்தரமாக தீரணும்னா அது பண்ணணும். அதுக்கு நம்ம ராஜ்ய ரீதியாக அடுத்த முயற்சி பண்ணணும். அதுக்கு ஒரு வலிமையான பிரதமர் இருந்தால் தான் இலங்கை வந்து கேட்கும். இன்றைக்கி வலிமையான பிரதமராக ராகுல் இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. அது சாத்தியமே இல்லை. இல்லை ஸ்டாலின் தான் போய் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுமா? முடியாது. இப்போதைக்கு வலிமையான பிரதமர் வாய்ப்பு மோடிக்கு தான் இருக்குது. கட்டாயம் மோடி என்ன இதுக்கான ஒரு சூழ்நிலையை கட்டாயம் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அவரால் செய்ய முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா ஆர்டிகல் 370 நீக்கியிருக்காரு, ராமர்கள் கட்டியிருக்காரு, இதையும் செய்வாருன்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போ வந்து எம்பியாக இருக்கார் ராசா, டிஆர் பாலு, இவங்களாம் இந்து கடவுளை தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லி இந்து முன்னணி வந்து எல்லா இடத்துலையும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க, கடையெடுப்பு பண்ணுறீங்க, அவங்க பதவி நிற்கணும்னு சொல்கிறீங்க. இப்போ இன்றைக்கி நீங்கள் சொல்லி எம்பி ஆகிறவங்க நாளைக்கு இதே மாதிரி நம்ம இந்த தெய்வங்களை இழிவுபடுத்தினா நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்களா, இல்லை அவங்களோட ஒத்து போயிடுவீங்களா? இது வந்து அடிப்படையே கேள்வி தப்பு. யாராக இருந்தாலும் நான் ஏற்கனவே சொல்கிறேன், மோடியாக இருந்தாலும் அவங்க எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். மோடி இந்துக்கு விரோதம் பேசுகிறாங்க கூட நாங்கள் விட மாட்டோம். அதான் இந்து மோடி அடிப்படை. நம்ம இதில் யார் போனாலும் சரி, யாருன்னு பார்க்க மாட்டோம். அவங்க இந்து விரோதி யாராக இருந்தாலும் சரி அதுதான் பார்ப்போம். ஒழிஞ்சு இந்து விரோதியாக நம்ம கணக்கு ஒழிஞ்சு அவர் எந்த கட்சிக்காரர் அந்த கட்சிக்காரர் அப்படிலாம் பார்க்க மாட்டோம். நம்ம இந்து முன்னணியெல்லாம் இப்போ அவங்க பூத்தை நம்ம எல்லாம் வேலை செய்கிறாங்க. இவங்க சொல்லியிருக்காங்களா நீங்கள் நாளைக்கு இதே மாதிரி நீங்கள் தப்பு பண்ணாலும் நாங்கள் உங்களை ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம்? அவங்களுக்கு தெரியும், கட்டாயம் விட மாட்டாங்க அப்படின்னு இந்த கேண்டிடேட்டுக்கெல்லாம் தெரியும். இந்து முன்னணி இயக்கம் இந்துக்களுக்காக ஒன்று இயக்கம், இந்துக்களுக்கு விரோதமாக நம்ம எது செஞ்சாலும் விட மாட்டாங்க அப்படின்னு அந்த கேண்டிடேட்டுக்கே தெரியும். என்ன அதனால் வந்து கட்டாயமாக வந்து வேறு யாராக இருந்தாலும் நம்ம அவங்கள விட மாட்டோம். அதுக்காக எதிர்த்து போராட்டம் மட்டும் இல்லை, இன்னும் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளோ செய்வோம் கட்டாயம். நார்மலாக ஒரு பாமர மக்கள்கிட்ட போய் கேட்டால் அவங்க டீ கடையிலே எங்கேயோ போய் நார்மலாக படிச்சுன்னு விட்டுருங்க, பாமர மக்கள்கிட்ட போய் கேட்டால் அவன் சொல்கிறான் பிஜேபி நீங்கள் எவ்வளோ காசு தருவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அப்படி கேட்டால் ரொம்ப தப்பான கேள்வி. இப்போ வந்து ஒரு 500 ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ, ஒரு 500 ரூபா கொடுத்து ஓட்டு 500 ரூபா 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. அது மொத்தமாக கணக்கு பாருங்கள், மொத்தம் எவ்வளவு? ஒரு வருஷத்துக்கு 365 நாள், அந்த மாதிரி 5 வருஷத்துக்கு எத்தனை நாள்? அதுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை காசு கிடைக்கும்? 500 ரூபா கொடுத்தா 10 காசு கிடைக்கும். இந்த 10 காசுக்காக ஓட்டை விற்றா நம்ம ஒரு ஜனநாயகவாதியா, ஒரு நாட்டு பற்று உள்ளவனா? நம்ம வந்து நாட்டுப்பற்று உள்ளவங்க, ஜனநாயக மக்களாட்சியா? அது பண ஆட்சியா மக்களாட்சியா? அப்போ இதை வந்து ஓட்டு காசு வாங்கிட்டு ஓட்டு போகிறது மாபெரும் தவறு. அவர் இந்திய குடிமோட அழகும் அல்ல,
இது ஒரு நியாயமான விஷயம் இல்லை. கேவலம் ஒரு நாளைக்கு 10 காசு ஒருத்தன் கொடுக்குறான்னா நம்ம ஓட்டை விற்றுட்டோம்னா அந்த ஓட்டுக்கு என்ன மதிப்பு, ஜனநாயகத்துக்கு என்ன மதிப்பு? அதனால் இதை வந்து நம்ம இந்து பண்ணி ஒரு காலத்துலேயும் ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஓட்டுக்கு காசு கொடுக்கக்கூடாது, காசு வாங்கக்கூடாது, ஓட்டு கொடுக்க. இப்போ பிஜேபி காசு கொடுத்தாலும் நீங்கள் எதிர்ப்பீங்க? கட்டாயம் எதிர்ப்போம், அதெல்லாம் சந்தேகமே இல்லை. இப்போ யாருமே நல்லவங்க இல்லை, எல்லாரும் கெட்டவங்க. அரசியல் பூரா மோசம் அரசியல்னாலே சாக்கடை, அதனால் நான் நோட்டாவுக்கிட்டே போடுவேன்னு கிளம்புறாங்களே. அது மாதிரி முட்டாள் வேறு யாரும் இருக்க முடியாது. ஏன்னா எப்படியும் நம்ம ஓட்டு போட்டாலும் யாரோ ஒருத்தர் ஆட்சிக்கு வரதான் போகிறாங்க. இருக்கிறதே நல்லவங்க யாருன்னு தேர்ந்தெடுத்து போகணும், அதான் புத்திசாலித்தனம். இப்போ 4 பேர் இருந்தால் 4 பேரில் வந்து மோசம்னா இருக்கிறதுலே கொஞ்சம் மோசம் யார் அப்படின்னு பார்த்து அவன் தேர்ந்தெடுத்தா. ஏன்னா இப்போ நமக்கு ஆப்ஷன் அது மட்டும்தான். 4 பேர் நிற்கிறாங்க, அந்த 4 பேரில் யார் கொஞ்சமாக வந்து தப்பு பண்ணுறவன்னு பார்த்தா ஓட்டு போட முடிஞ்சு, இல்லை நான் ஓட்டே போட மாட்டேன் அப்படின்னா அது வந்து புத்திசாலித்தனம் இல்லை, அது ரொம்ப முட்டாள்தனமானது. அதனால் இருக்கிற கட்டாயம் நம்ம யாருக்கு நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனோ அவங்களுக்கு கட்டாயம் ஓட்டு போடணும். ஓட்டு போடணும் நம்முடைய கடமை. ஓட்டு போடாமல் நோட்டாவுக்கு போடுறதுங்கிறது ஒரு தவறு. நோட்டாவும் அங்கீகரிக்கப்பட்டதானா? இப்போ வந்து குறிப்பிட்ட சதவீதத்துக்கு மேலே இது ஒன்றா தேர்தலை திரும்ப வைக்கிறதோ, இல்லை வேட்பாளர்கள் வாங்கின வாக்கை விட நோட்டை அதிகமாக வாங்கிருச்சுன்னா, அது ஜெயிச்ச கணக்கு வந்துடுச்சுன்னா அந்த மாதிரி வர சூழல் இருக்குது. அந்த மாதிரி வரதுலாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கட்டாயமாக வாய்ப்பு இல்லை. நோட்டாவுக்கு எவ்வளோ ஓட்டு வாங்கணும்னு உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் தான் ஓட்டு விழுகுறாங்க. பாஜகவோட அதிகம் வாங்குவோம். என்ன பாஜக கூட நோட்டை ஒரு வாரத்தையும் வாங்க முடியாது. அதெல்லாம் சும்மா சொல்கிறாங்க, அது நடைமுறைக்கு சாத்தியமில்லை. கடந்த உள்ளாட்சி தேர்தலில் 10% ஓட்டு வாங்கியிருக்காங்க. என்ன அது ஒரு வாரத்தை சொன்னாங்க, இப்போ காலம் மாறிடுச்சு, அதனால் அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் நோட்டாவுக்கு ஓட்டு போடாங்கிற சில பேர் இருக்கிறான். சில பேர் வந்து இதுக்கும் போட மாட்டான் அதுக்கும் போட மாட்டான்னா அவன் என்ன தான் போடுவான், அவனையும் ஓட்டு போட வைக்க ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் நோட்டாவுக்கு ஓட்டு போடுறவன் ஒரு புத்திசாலியான ஆளே கிடையாது. தேசத்தோட நலன் காத்து இருக்கிறதுல யார் நல்லவங்க அப்படி பார்த்து ஓட்டு போடுறது தான் புத்திசாலி. நோட்டாவுக்கு ஓட்டு போடுற புத்திசாலியே அல்ல. மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணுறப்ப தமிழக வளர்ச்சி அடைந்த மாநிலம் தானே. தமிழாச்சியாக நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் என்ன சொன்னா, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேயுது, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேயுதுன்னு சொல்லி பொய் பிரச்சாரம் பண்ணாங்க. இப்போ வந்து ஸ்டாலினே இல்லை, நான் பாரநாட்டிலே நாங்கள் தான் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம், அதில் வளர்ச்சி வந்திருக்கோம், இதில் வளர்ச்சி சொல்கிறாங்க. அப்போ எப்படி வடக்கு வாழ்ந்துச்சா தெற்கு தெரிஞ்சிச்சு? ஏன் பொய் சொன்ன நீ? அப்போ வடக்கு வாழ்கிறது தெற்கு தெரியுன்னு ஏன் பொய் சொன்னப்போ? இப்போ ஏன் வந்து இந்த மாதிரி மாற்றி வந்து இல்லை வடக்கோட நாங்கள் தான் பெரிய ஆள்னு ஏன் சொல்கிற? அப்போ மக்களை ஏமாத்துறதான் சொல்கிற? என்ன இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அடுத்து இப்போ தேசிய சிந்தனை அப்படின்னு சொல்கிறீங்க. பாஜக வந்து பிரிவினை பேசாதுன்னு. காவேரி பிரச்சனை வரப்போ யார் பக்கம் நிற்கும்? அந்த காவிரி பிரச்சனைங்கிறது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனை. இப்போ வந்து அந்த பிரச்சனை தீர்க்கிறதுனா 2 பக்கமும் இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் சேர்ந்து நியாயமாக பேசி தீர்க்கணும். இப்போ வந்து நியாயத்து பக்கம் மக்கள் வந்து அதிகம் போகிறதில்லை. அதனால் என்ன ஆகுது, இந்த பிரச்சனைகள் வந்து வருது. இப்போ வந்து இந்த வருஷம் வந்து காவிரி பிரச்சனை வந்துச்சு, ஆனால் போன வருஷம் காவிரி பிரச்சனை இல்லை. காவிரி கடவுள் ஒரு வெள்ளை மழை பெய்ஞ்சிட்டா தான் காவிரி பிரச்சனை தீர்த்து விட்ற அவ்வளோ முடிஞ்சு போச்சு. என்ன இப்போது இந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க அரசியலுக்காக பண்ணுறாங்க. அவங்க அரசியலுக்காக தான் முழுக்க பண்ணுறாங்க. இப்போ எங்கள் ஊர் கிராமம், இந்த ஊர் கிராமத்தில் ஒரு தான் வந்து தண்ணி வந்து முறை வச்சு விட்டாங்க. முறை வச்சு விடும்போது எப்படி பயன்படுத்துகிறாங்க எங்கள் ஊர் கிராமத்து மக்கள்? அந்த ஆறுலேருந்து குழாய் வருது, ஃபஸ்ட்டு வயல் அதுதான் தண்ணி பாய்ச்சுவாங்க முதல்ல. அதுக்கு 2ஆவது வயல் பாய்ச்சுவாங்க, 3ஆவது வயல் பாய்ச்சுவாங்க, 4ஆவது வயல் பாய்ச்சுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு எழுதப்படாத சட்டங்களாக இருக்குது. அப்போ எங்கள் ஊரில் என்னாச்சு, அந்த தண்ணி வரும், 3 நாளைக்கு தண்ணி பாய்ச்சுவாங்க, அப்போ நின்று போயிடும். அப்போ இந்த கடமடை எங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடிய கடமடை பகுதிகள்லாம் தண்ணி போய் சேரவே இல்லை. அப்போது என்ன பண்ணுறது? நியாயப்படி அப்படி இருக்குது. இந்த காவிரி நீர் உற்பத்தி ஆகும்போது என்ன, அப்போ வந்து அணை கட்டுறதுலாம் யாருக்கும் நமக்கு வல்லுநர்கள் கிடையாது. நம்ம கரிகாலன் தான் நம்ம தமிழ்நாட்டில் வல்லுநராக இருந்து கட்டினார். அந்த மாதிரி வல்லுநர்கள் யாரும் கர்நாடகத்தில் இல்லை. அப்போ அவங்க என்ன வந்து அங்கே இருக்க தண்ணியெல்லாம் இங்கே வந்துச்சு இல்லையா, தண்ணியெல்லாம் வந்து இங்கே நமக்கு தான் பாய்ச்சுது. அப்போ ஒரு சட்டம் போட்டு இந்த தண்ணியை வந்து அப்புறம் வந்து ஒரு முறைப்படுத்தினாங்க. இது வந்து காலங்காலமாக அவங்களாம் வந்து பயன்படுத்திட்டாங்க. அதனால் வந்து அந்த உரிமையை அவங்களுடைய இந்த உரிமை வந்து காலங்காலமாக பயன்படுத்தி அந்த உரிமை வந்து சரி பண்ணணுங்கிறதுக்காக ஒரு இதை கொடுத்துருக்குறாங்க. அப்போது ஆரம்ப காலத்தில் என்ன இந்த உரிமையை விட்டு கொடுத்ததில் கருணாநிதியுடைய பங்கும் இருக்குது. அப்போ வந்து சரியாக இப்போ வந்து எல்லாம் போகிறாங்க. கபினி எண்ணெய் சொல்கிறீங்க? கபினி எண்ணெய் சொல்ல, பொதுவாகவே தண்ணி கொடுக்குறது அந்த பர்சன்டேஜ் இருக்குல்ல, இவ்வளோ டிஎம்சி தண்ணி கொடுக்குறாங்க. அப்போ வந்து இதை சரியாக ஒரு கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகல, பண்ணலை. இப்போது திமுக நல்லா கோர்ட்டில் போய் வாதாடுறாங்க, எல்லாம் முடிஞ்சாங்க. அப்போ ஏடிஎம்கே பண்ணுறாங்க, எல்லாமே இப்போ பண்ணுறாங்க. அந்த காலத்தில் இவ்வளோ புத்திசாலித்தனமாக கருணாநிதி யோசிக்காதனால அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த இதை வந்து மறுபரிசீலனை பண்ணி அந்த ஒப்பந்தத்தை சரிப்படுத்தணுங்கிறத விட்டுட்டார் கருணாநிதி. அதனால் அந்த பிரச்சனை ஆகி போச்சு. அந்த பிரச்சனையை அவங்க எடுத்துக்கிட்டாங்க.
இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, கர்நாடகத்து மக்கள் நினைக்கிறாங்கன்னா, தண்ணி இங்கே உற்பத்தி ஆகுது, நமக்கு குடிக்க தண்ணி இல்லை, எல்லா தண்ணியும் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தா எப்படி அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் அவங்க நியாயமாக இருக்கு இல்லையா? குடிதண்ணிக்கே உங்களுக்கு தண்ணி போது அவங்களுக்கு தண்ணி இல்லாத போது என்ன பண்ணுவாங்க, தண்ணி உபரியாக பண்ணால் அவங்க ஒன்றும் முடியாது, விட்டு தான் ஆகணும். இருந்த போதும் நம்ம வந்து நமக்குன்னு ஒரு நீர் பாய்ச்சல் தான் உரிமை இருக்குது, காலங்காலமாக நம்ம பாய்ச்சிருக்கோம். அதனால் நமக்கு கொடுக்க வேண்டிய தண்ணியை அவங்க கொடுத்து தான் ஆகணும். எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கோ இவ்வளோ பர்சன்டேஜில் நம்ம கர்நாடகா எவ்வளோ வரணும், இவ்வளோ வரணுங்கிற பர்சன்டேஜ் மழையே பொய்த்து போகும்போது ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ 2 பேரும் வந்து அனுசரித்து சரி இந்த காலத்தில் நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மனப்பான்மையை நம்ம உருவாக்கணும். ஆனால் இங்கே இருக்க இந்த திராவிட கட்சிகளும் இதுதான் ஒரு பிரச்சனையை பேசுகிறாங்க, அங்கே இருக்க கட்சிகளும் அதை ஒரு பிரச்சனையை பேசுகிறாங்க. ஏன் அரசியலுக்காக பண்ணுறாங்கலாம். அவங்களுக்கெல்லாம் வந்து தேசபக்தியோடையோ இந்த விவசாயிகளுடைய அடிப்படை நிலம் எல்லா விவசாயம் ஒன்று தான், தமிழ்நாட்டு விவசாயம் ஒன்று தான், நம்ம கர்நாடக விவசாயம் ஒன்று தான், அப்படிப்பட்ட மனப்பான்மையோடு அவங்க பார்த்தாங்கன்னா கட்டாயமாக என்ன பண்ணுவோம், 2 பேரும் எப்படி பங்கிடலாம், சரி ஒரு கஷ்ட காலம் இருக்குது, அந்த கஷ்டத்தில் நீ கொஞ்சம் எடுத்துக்க நான் கொஞ்சம் எடுத்துக்க அப்படி பங்கலாம். ஆனால் இந்த அரசியலை தூண்டி விட்டு அரசியல் பண்ணி நம்ம ஆட்சிக்கு வரதுக்கு பார்க்குறான். இதை இப்போ அவங்களுக்கு ஒரு பங்குல நம்ம தமிழ்நாட்டுக்காரவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் திராவிட கட்சிகள், நாங்களாம் திராவிடம் ஒன்று தான், இந்த திராவிடத்தில் வந்து தெலுங்கு மலையாளம் கன்னடம் துளு இதெல்லாம் சேர்ந்து தான் திராவிடம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அப்படி கொண்டு ஏன் நீ வந்து திராவிடம் உங்கள் நாட்டுக்காரன் தானே திராவிடம் தானே இருக்கிறான், அந்த திராவிடன்ட்டு ஏன் நீ சண்டை போட்டே இருக்கிற, அந்த திராவிடனோட அனுசரித்து போக முடியாதா என்ன? இப்போ இருக்க காங்கிரஸ் கட்சி அங்கே தான் ஆட்சி பண்ணுது, திராவிட கட்சிக்கு முதல் கூட்டணி இருக்கிறாங்க, இவங்க போய் அவங்கள்ட்ட சமாதானம் பேசி அட்ஜஸ்ட் பண்ண முடியாதா? பண்ண முடியல. அப்போது பேசிக்காக வந்து மக்களுடைய உணர்வு எடுத்துட்டு ஓட்டு வாங்குறது தான் பார்க்குறாங்க. இவங்களுக்கும் தெரியும் இந்த மாதிரி கொடுக்க முடியாதுன்னா அவனுக்கும் தெரியும் கொடுக்க முடியாது, ஆனால் அந்த இதில் ஒரு இஷ்யூ ஆக்கி நம்ம எப்படியா ஓட்டு வாங்கணும் அப்படி தான் போட்டப்பட்டி போடுறாங்க. அப்போ மக்களை குழப்பி இந்த ஒரு பிரச்சனையை தொடர்ந்து வச்சுட்டு இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் இந்த அரசியல் கட்சிகளுடைய அரசியல் அபிலாஷைகள் தான் காரணம். அதனால தான் இந்த பிரச்சனை தீர்க்காமல் இருக்குது. இதுக்கெல்லாம் உட்காந்து இந்த அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க என்ன நல்ல நோக்கம் உள்ளவங்க நல்ல சிந்தனை உள்ளவங்களாம் உட்காந்தா இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படி சொல்லி பண்ண முடியும், பண்ண முடியாது எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த அரசியல்வாதிகளுக்கு அந்த சிந்தனையே கிடையாது. அவன் கர்நாடகக்காரங்களாம் தமிழ்நாடுக்காரங்களாம் எந்த கட்சியாக பிஜேபி இருக்கலாம் காங்கிரஸ் இருக்கலாம் எவனா இருந்தாலுமே என்ன நினைக்கிறாங்க, நம்ம வந்து இதில் என்ன வந்து அரசியல் ஆதாயம் தேட முடியும் அப்படி பார்க்குறாங்க. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தேசிய கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடிய அரசியல் தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். நண்பர் கேட்டார், இந்த மாதிரி இங்கே பாஜக வந்து இந்துக்கு விரோதமாக செஞ்சால் நாங்கள் அவங்கள கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், போராட்டம் பண்ணுவோம், இந்த ஸ்டாண்டில் தான் இருப்போம்னு. திடீர்னு திமுக மனசு மாறி இந்த மாதிரி நாங்கள் அறநிலையத்துறை நீக்கிறோம் அப்படின்னா நீங்கள் திமுக ஆதரவாக இது பண்ணிடுவீங்களா, சொல்லிடுவீங்க ஓட்டு போடுங்க இந்து திமுக வந்து அறநிலையத்துறை நீக்கிறேன்னு ஆதரவு சொல்லி நான் இந்துக்களுக்கு ஆதரவு சொல்லி அவங்களுடைய பிஜேபி இப்போ என்ன சொல்லுதோ அது எல்லாமே திமுக செஞ்சாங்கன்னா நாங்கள் திமுக கட்டாயம் ஆதரவு கொடுப்போம். அதில் வந்து இந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா நமக்கு இந்து நலன் தான் முக்கியம். இந்து நலன் தான் பிஜேபியோட திமுக தான் அதிகமாக செய்து நடைமுறை சும்மா ஏமாத்துறது இல்லை, உண்மையிலே செஞ்சாங்கன்னா கட்டாயம் திமுக ஆதரவு கொடுப்போம், அதில் சந்தேகமே கிடையாது. இப்போ கோயிலெலாம் வந்து தமிழ் அர்ச்சனை அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகன்னு சொல்கிறாங்க. இந்து முன்னணி வந்து இந்த சாதிய வேற்றுமையெல்லாம் ஒழிக்கணும், இந்துக்கள் ஒன்றுபட்டு இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கப்போ வந்து இதை ஏற்றுக்கலாமே. இதை ஏற்றுட்டு தான் இருக்கிறோம். இந்து முன்னணி வந்து எல்லா ஜாதிக்காரனும் அர்ச்சகர் ஆளாங்கிறது தான் இந்து முன்னணி ஸ்டாண்டு. அதில் என்னென்னா அதற்குரிய படிப்பு படிக்கணும். இப்போ ஒரு ஐஏஎஸ் போகிறவன் என்னன்னா ஐஏஎஸ் படிப்பு படித்தா தான் அதில் பாஸ் பண்ணால் போக முடியும். ஐபிஎஸ் போகிறோம் ஐபிஎஸ் போடணும், இல்லை நீட்டுக்கு போகிறோம் நீட்டு படித்து போய் தான் போக முடியும். அதே போல் இது வந்து அந்த படிப்பு மாதிரி இல்லை, இது வந்து ஒரு ஆன்மீக சிந்தனை உடையது. என்ன இதுக்கு வந்து ஒரு தெய்வீக சிந்தனை உடையது. இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி தெய்வீக சிந்தனை ஆன்மீக சிந்தனைகளை யார் உருவாக்க முடியும்? அதுக்குள்ளே படிப்பெல்லாம் படித்து அந்த ஒரு தரத்தில் இருக்கக்கூடிய தான் கோவிலில் இருந்தால் தான் கோவிலை காப்பாற்ற முடியும். ஏன்னா இது ஒரு வேலையாக நினச்சி போகிறவங்களால அதை செய்ய முடியாது. என்ன நான் சொல்லிடுறேன், அப்புறம் நீங்கள் கேளுங்க. அந்த ஒரு சிந்தனையோடு இருக்கணும். ஆனால் இப்போ இருக்க இவங்களால அரசியல் வந்து அரசியல்னா அர்ச்சகரை வந்து இவங்க 8 வருஷம் 9 வருஷம் படிக்க முடியுமா? படிக்க முடியாது. சரி இதெல்லாம் சொல்கிறாங்களா, அனைத்து ஜாதினும் அர்ச்சகராகணும்னு சொல்கிறாங்க. ஸ்டாலின் வந்து அவங்க குடும்ப சேர்ந்தவங்களாம் அரசியல் தான் இருக்கிறாங்க. ஒரு பையனை நம்ம கோயிலுக்கு அனுப்புவோம் அப்படின்னு இந்த திமுகவில் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் எல்லோரும் சேர்ந்து அர்ச்சகராகிறதுக்காக நாங்கள் படிப்புக்காக அனுப்புகிறோம், ஒரு பையனை வந்து கோயிலுக்காக நாங்கள் அனுப்புகிறோம், அதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படி சொல்லி இவங்கெல்லாம் அர்ச்சகரை அந்த 10 வருஷம் 9 வருஷம் படிக்க சொல்கிறாங்களா அதெல்லாம் படிச்சுட்டு வந்தாங்கன்னா முழுமையான என்னதோடு நம்ம ஆதரிப்போம், இந்து முன்னணி ஆதரிக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லை, நாங்கள் சொல்ல வந்து அவன் படிக்கிறானோ படிக்கலையோ, அவனுக்கு தெரியுதோ பூஜை பண்ண தெரியுதோ இல்லையோ, அவனுக்கு அலங்காரம் பண்ண தெரியுதோ இல்லையோ, கோயிலை பற்றி தெரியுமோ இல்லையோ, கோவிலுக்கு நம்பிக்கை இல்லையோ, இந்துங்கிற மனப்பான்மைகள் அவனுக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்படி கொடுக்கக்கூடியவங்களாம் யார்? மதசார்பற்ற கட்சிகள். இந்த மதசார்பற்ற கட்சிகள் எல்லாமே முஸ்லீம்கிட்ட போய் பேச முடியுமா? முஸ்லீம்ல நீ நான் சொல்கிறவன தான் மௌலியாக போட முடியும் அப்படின்னு சொல்ல முடியுமா? சர்ச்சில் போய் நான் சொல்கிறவன தான் அரசாங்கம் தான்
சொல்லும் அதில் இத்தனை பேருக்கு இத்தனை பர்சன்டேஜ் கொடுக்க மாரியம்மன் கோயிலே சொல்ல முடியாது, பெட்டி தூக்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவன்கிட்ட போய் சொல்ல முடியுமா? நீ கொடுக்க முடியுமா? சர்ச்சில் சொல்ல நான் சொல்ல முடியும் கொடுக்க முடியுமா? இல்லை ஓதுறல ஏன் அரபி மொழியில் ஓதுற, நீ வந்து தமிழில் தான் ஓதணும் அப்படி சொல்ல முடியுமா? நீ ஏன் ஆமின்னு சொல்கிற, அதை தமிழ் படுத்தி சொல்லு அப்படி சொல்ல முடியுமா? அப்போ இவங்க சொல்லலாம் நாங்கள் மதசார்பற்ற கட்சிகள் அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஏன் அவங்களுக்கு ஒரு நியாயம், ஏன் நமக்கு ஒரு நியாயம்? ஏன் இந்துக்களுக்கு விரோதமாக இருக்கிறாங்க அவங்க? ஏன் இந்து மதத்தில் தலையிடுறாங்க? ஒன்று தலையிடுறது இருந்தால் நீ முஸ்லீம் கிறிஸ்தவ மதத்தில் தலையிடணும். அப்போ அங்கெல்லாம் தலையிட முடியாது, ஏன்னா அவங்களாம் ஒற்றுமையாக இருக்கிறான். நீ தலையிட போனீங்கன்னா அவனுக்கு ஓட்டு போட மாட்டான். இந்துன்னா கொஞ்சம் விவரம் இல்லாமல் இருக்கிறான், இந்த உணர்வு இல்லாமல் இருக்கிறான், அதனால் ஓட்டு போடுவான். இந்த ஒரு ஸ்டாண்டில் தான் நீங்கள் பேசுகிறீங்க. ஒரு எல்லாருக்கும் எல்லாம் முடினாக்கா எல்லாத்தையும் சொல்லிப்பார், நடக்குதான்னு பார்க்கலாம். அந்த மாதிரி பண்ணால் நம்ம இந்து பண்ணி நம்ம அதை ஆதரிக்க தான் செய்யும். இந்துனா தமிழ்லேருந்தே இந்து அப்படின்றீங்க, அப்புறம் ஏற்றுக்கலாம்ல? அவன் அரபியில் சொல்லி எதுலேயும் சொல்லிட்டு போகிறாங்க, நம்ம தமிழில் சொல்கிறாங்கள. இந்து முன்னாடி சொல்லுது இந்துனா தமிழ்லேருந்தே இந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா தமிழை ஏற்றுக்கிறவங்க தானே அவங்க போய் அவங்க அரபியில் தொழுகிறாங்க, அவங்க இங்கிலீஷில் இது பண்ணுறாங்க. நாம் வந்து இந்துனா தமிழ்னா இந்துன்னு சொல்கிறோம். அதை அந்த மதத்தை ஏற்றுக்கிறாங்களா? மதப்பட்ட கட்சிகள்லாம் இந்துனா தமிழ்னா ஏற்றுவாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன் ஏற்றுக்க மாட்டாங்கிற? நீ வந்து அவன் முஸ்லீம்ஸு அவனுக்கு சலுகை கொடுக்குன்னு சொல்கிற. நீ இந்துனா தமிழ் சொல்லுங்கள், நம்ம அதை ஏற்றுக்குவோம் தாராளமாக. அவன் சொல்ல மாட்டேங்கிறானா இந்துனா தமிழ் தான் இந்த ஸ்டாண்டு வந்து இந்துமுடைய ஸ்டாண்டு என்ன. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் பிரிவினை பண்ணுறீங்க, அவனும் தமிழன் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால தான் கேள்வி சொல்கிறோம் நாங்கள், அவனும் தமிழன் தான் சொல்கிறீங்க. அப்போ அவன் எல்லா தமிழும் ஒரே மாதிரி பாரு, அதனால தான் சொல்கிறோம். இப்போ முதல்வர் ஸ்டாலின் வந்து சொல்கிறாரு, நாங்கள் மதவாதிகளுக்கு தான் எதிரிகள், மதத்துக்கான எதிரிகள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது எவ்வளோ நாளைக்கு சொல்லுவார் அவர்? இந்த எலெக்ஷன் முடிய வரைக்கும் சொல்லுவார். அப்புறம் என்ன சொல்லுவார், இந்த கோயிலை இடிச்சிடலான்னு சொல்லுவார். கோயிலை இடிக்க கண்டுக்க மாட்டார், கோவிலுக்கு எந்த விதமாக செய்ய மாட்டார். இந்துக்கு ஒரு தான் சொல்லுவார், திருநீர் கொடுத்தா தூக்கி எஞ்சிட்டு போவார். நான் முத்துராமலிங்க தேவரத்துலேயே திருநீர் கொடுத்தா தூக்கி எஞ்சிட்டு போயிட்டாங்கல்ல. இல்லை இப்போ திராவிட மாடல் ஆட்சியில் 1000 கோயிலுக்கு மேலே கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோன்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்ன இந்த கோயில் கும்பாபிஷேகம்லாம் யார் பணம்னு சொன்னேன்ல, அதெல்லாம் வந்து அரசாங்கத்து பணம் கிடையாது, இந்துக்களுடைய பணம். உண்டியலில் போகிற பணம், மொட்டையடிக்கிறது கொடுத்த பணம், காது குத்துறது கொடுத்த பணம், அந்த பணம், வெள்ளித்தேர் கொடுத்த பணம், தங்கத்தேர் கொடுத்த பணம், அந்த பணம் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் அதுக்கு தான் ஆதாரம் வச்சுருக்கீங்களா? இதுக்கு ஆதாரம் இல்லை, இதான் உண்மையாக இருந்துச்சு, எல்லாருமே தெரியுமே. அவங்க தான் ஆதாரம் கொடுக்கணும். நாங்கள் இல்லை அரசாங்கத்துக்கு கொடுத்துக்க படத்துக்கும் கஜானா தான் எடுத்து கொடுத்தோம், அவன் ஆதாரம் கொடுக்க சொல்லு. நீங்கள் என்ன வந்து இதெல்லாம் கேட்டே இருப்பேன், நான் பதில் சொல்லிட்டே இருப்பேம்மா. உங்களை நீ தான் ஆதாரத்தை கொடுக்கணும், ஸ்டாலின் தான் ஆதாரம் கொடுக்கணும். இல்லை அது அரசாங்கத்து படம் தான் கொடுத்தோம், நான் சொல்கிறோம்ல அரசாங்கத்தை கொண்டு நீ ஆதாரம் கொடு. அறநிலையத்தை படம் கொடுக்க முடியும்னு சொல்லு, அறநிலையத்தை படம் எடுக்கணும்னு சொல்லிப்பாங்களா? கனிமொழி அவங்களும் அதான் சொல்கிறாங்க, அதாவது உண்டியல் பணத்தை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம்னு சொல்கிறாங்க, நாங்கள் எடுக்கலை அதுக்கு மேலே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை உண்டியல் பணத்தை எடுக்கல, திருடிட்டு போகிறோன்னு சொல்கிறாங்களா அவங்க? நாங்கள் உண்டியல் பணத்தை எடுத்துகிட்டு போகிறோம்னு சொல்கிறாங்களே, நாங்கள் இல்லை அதான் நான் கேட்குறேன், உண்டியல் பணத்தை நாங்கள் எடுக்கல திருடிட்டு போகிறோம் அப்படி சொல்கிறாங்களா? அதுக்கு மேலே போட்டு கொடுக்குறோம் திரும்ப அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே போட்டுலாம் கொடுக்கறதை நீ நிரூபி. மேலே போட்டு கொடுக்குறோன்னு தான் நிரூபித்து காட்டு, நான் கொடுத்துருக்குறோம். ஏன்னா இப்போது ஜெயலலிதா காலத்தில் ஒன்று கொண்டு வந்தாங்க, என்னென்னா 500 பேருக்கு ஜெருசலம் போகிறதுக்கு பணமும் 500 பேருக்கு இந்துக்களுக்கு போகிற பணமும் அப்படின்னு சொன்னாங்க, கொடுக்குறோம் அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அவங்களுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. எந்த பணம்? கஜானா பணம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்துக்கள் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, இந்துக்கள் தான் இவ்வளோ பேர் போகிறீங்க, அது வந்து லட்சக்கணக்கான பேர், ஏன்னா இந்துக்கள் 88% இருக்காங்களா, அவ்வளோ பேர் போகிறான், அவ்வளோ பேர் கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணாங்க, 88% கொடுக்க வந்தால் அவன் 6% இருக்கிற அந்த வீதாச்சாரத்தில் கொடுக்கணும், வீதாச்சாரம் இடஒதுக்கீடு சொல்லிட்டு இருக்காங்களா, அந்த பர்சன்ட் அவனுக்கு 5% கொடுத்தா இவங்களுக்கு 8% கொடுக்கும், 88 உனக்கு அதுவும் கொடுக்கல, சரி தொலைஞ்சு போ. இந்த 500 பேருக்கு கொடுக்குறேன்னு கொடுத்தீங்க. இந்த 500 பேருக்கும் எந்த பணத்தை கொடுத்தீங்க? அதில் ஒரு விளம்பரம் இந்து சமயத்தில் ஒரு நாள் வருது, அதில் என்ன போட்டிருக்கு, நீங்கள் போனதுக்கான ஆதாரங்கள், அது போனதுக்கான சீட்டு, அப்புறம் விஓட்ட சர்டிஃபிகேட் நான் போனது உண்மைதான்னு, அதுக்கு ஒரு டிக்கெட்டு இது கவுண்டர் எல்லாத்தையும் கொடுத்து நம்ம அறநிலையத்துறை அப்ளிகேஷன் கொடுக்கணும். அந்த அறநிலையத்துறை என்ன பண்ணுவோம், நம்ம பேர் எழுதி அதை ஒரு இதில் போடுவோம், உண்டை பெரிய அண்டாவில். அந்த அண்டாவில் அவ்வளோ பேர் போடுவாங்களும் போடுவாங்களாம், அப்படியே கலக்குன்னு கலக்கி அதுலேருந்து 500 பேர் எடுத்து கொடுக்குறான். சரி 500 பேராக கொடுத்தோன்னா இந்து சமய அறநிலையத்துறை தான் அந்த பணத்தை கொடுக்குது, இவன் கொடுக்கலையே. அது மட்டும் இதெல்லாம் வந்து உண்மையை இதெல்லாம் வந்து மறுக்க முடியாது யாருமே. இது அறநிலையத்துறையே வந்து பப்ளிசிட்டியாக பேப்பரில் விளம்பரம் கொடுத்தான் எல்லாமே. அப்புறம் எங்கே இந்த அரசாங்கம் கொடுக்கணும் எப்படி சொல்லலாம்? அது அரசாங்கம் கொடுக்கல, இந்துக்களுக்கு 1 பைசா கொடுக்கல, கோயில் கட்டுறதுக்கு அது 1 பைசா கொடுக்கல, இந்துக்களுக்காக எந்த 1 பைசா கொடுப்பதில்லை. அதான் உண்மை, மறுக்க முடியாத உண்மை. எல்லா நாட்டிலுமே சிறுபான்மையினருக்குன்னு ஒரு சலுகை இருக்கணும்ல, அப்புறம் தான் அவங்க ஏன் சிறுபான்மையாக இருக்காங்க. ஏதாவது ஒரு சலுகை, சின்ன சலுகை, அதுக்கு போய் நம்ம இது பண்ணலாம். சிறுபான்மைக்கு சலுகை கொடுக்கறத பற்றி நமக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் பெரும்பான்மையில் உரிமையை பறிக்கக்கூடாது. பெரும்பான்மை சமுதாயத்து மேலே குதிரை ஏறி தான் வந்து சிறுபான்மை இருக்குன்னு கிடையாது. இந்த உலகத்தில் எப்படி சிறுபான்மை மக்களாம் ட்ரீட் பண்ணாங்க, அதே போல் இந்த பாரத நாட்டிலே சிறுபான்மை மக்களை ட்ரீட் பண்ணால் ஓகே.
இப்போ சீனாவில் எப்படி முஸ்லீம்ஸை எப்படி ட்ரீட் பண்ணுறான், அதை பற்றி எவ்வளோ வாய் திறக்கிறானா? சீனாவில் எல்லாம் நடந்துருக்கு உங்களுக்கு தெரியும். சீனாவில் அவ்வளோ கொடுமைப்படுத்துகிறான் முஸ்லீம்களுக்குள்ள. என்ன அந்த முஸ்லீம் அதிகமாக இருக்கவில்ல சீனர்கள்லாம் கொண்டு கொடியேற்றுறான். இவங்க வந்து மெஜாரிட்டி ஒருத்தர் தான் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு கொடியேற்றுறான். இவ்வளோ இது பண்ணுறாங்கல்ல. அந்த மாதிரி வெளிநாட்டில் எல்லாத்துலேயுமே சிறுபான்மை மக்கள் இருக்கிறாங்க. அந்த நாட்டில் என்ன உரிமை கொடுக்குறாங்க அதுதான் கொடுக்கணும். இது விசேஷ சலுகைகள் கொடுத்து அவனை கொம்பு சீவி விட்டு அவனை நான் தேசத்துக்கு விரோதிகளாக மாற்றக்கூடாது. எல்லாருக்கும் கொடுக்கணும். சிறுபான்மை மக்களுக்கு கொஞ்சம் கல்வி கொடுக்கணும். அதுதான் நம்முடைய கொள்கையும் கூட. ஆனால் சிறுபான்மை மக்களுக்கு பெரும்பான்மை உரிமைகள் மறுக்கப்படணும், பெரும்பான்மை மக்களாக சாகணும், சிறுபான்மை மக்கள் தான் வாழும்போது ஒரு சரியான முறையே கிடையாது. இப்போ உச்சநீதிமன்றத்திலலாம் தமிழை வழக்காடு மொழியாக கொண்டு வருவோம்னு ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. இவர் இப்படி சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் அமித்ஷாவும் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, மத்திய பிரதேசத்தில் வந்து மருத்துவக் கல்லூரியில் தமிழை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் வந்து இங்கே கொண்டு வரலையே. தமிழ்நாட்டில் வந்து மருத்துவக் கல்லூரி எதுலேயும் தமிழ் கிடையாது, கலைக்கல்லூரியை தவிர. வழக்காடு மொழியும் தமிழ் இல்லை, தமிழனுக்கு அங்கீகாரம் இல்லையே. அப்படி இல்லை, மத்திய பிரதேசத்தில் ஹிந்தியில் மொழிபெயர்த்துருக்காங்க. அதாவது அனைத்து மொழிகளிலும் கொண்டு போகலான்னு கொண்டு வந்துருக்காங்க. அவங்க தாய்மொழியில் வந்து அவங்க தாய்மொழியில் தமிழுக்கு இல்லை கொண்டு போகலான்னு கொண்டு வந்துருக்காங்க. அப்போ தாய்மொழியில் கொண்டு வர வேலையை யார் செய்யணும்? ஸ்டேட் கவர்மெண்ட்டு தானே. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன வேலை? அதை மொழிபெயர்க்க வேண்டியது எல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு உரிமை கொடுத்துட்டாங்க. அதை நடைமுறைப்படுத்துறது யார்? இவங்க தான் பண்ணணும் இல்லையா? அப்போ இவங்க தான் பண்ணணும். இப்படி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு. இது தமிழ்நாடு தானே. தமிழ்நாட்டில் முதல்ல வந்து இந்த ஸ்டேட் பேங்காக இருக்கலாம், இல்லை ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கலாம், இல்லை போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கலாம், இல்லை அரசாங்க அலுவலகம் தமிழ்நாட்டுடைய இந்த தமிழ்நாடு நிர்வாகத்தில் அரசாங்க அலுவலகம் பூராவும் ஏன் இங்கிலீஷில் போட்டிருக்காங்க? அதெல்லாம் முதல்ல இந்த படிவு தான் நீக்கணும். அவங்க தமிழ்நாடம் தமிழுக்கு தான்ப்பா, எல்லாம் தமிழ் தெரிஞ்சவன் தானே. அவனுக்கு எதுக்கு ஆங்கிலத்தில் போகிறான்? அவன் வந்து ஆங்கிலம் தெரியாத மொழிபெயர்த்து அவன் அடுத்தவன்ட்ட போயிட்டு இருக்கிறான். முதல்ல தமிழில் கொண்டு வா எல்லாத்துலேயுமே. என்ன தமிழில் கொண்டு வா, தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு முன்னுரிமை கொடு. அதான் ஒன்றால் கொடுக்க முடியல, நீ அடுத்தவங்களே சொல்லிட்டு இருந்தால் எப்படி? முதல்ல அந்த படிவமெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் தமிழில் மட்டும்தான் படிவம் இருக்குன்னு கொண்டு வரட்டும். முதல்ல ஆங்கிலத்தில் படிவதெல்லாம் நீக்கிறோம் நாங்கள் அப்படி சொல்லட்டும். அப்புறம் அடுத்தது உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் செஞ்சுருவாங்க. இப்போ செஞ்சுட்டானா செஞ்சுருவாங்க. உச்சநீதிமன்றம் வழக்காடு மொழி ஆக்கிடுவாங்க. ஆக்கிடுவாங்க. பிஜேபி உள்ளே வந்தால் ஹிந்தி திணிப்பாங்கன்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ இந்தியை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? அது பிஜேபி இந்தி திணிக்கிறாங்கன்னா பொய் சொல்கிறாங்க. அவங்க இந்தியை திணிக்கணும்னு அவங்க சொல்லவே இல்லை, எந்த காலத்துலேயும் சொல்லலை. நீங்கள் வந்து ஆப்ஷன் மொழியில் 3 மொழி சொல்கிறாங்க. மும்மொழி திட்டம் அப்படி சொல்கிறாங்க. மும்மொழி திட்டத்தில் நீங்கள் தமிழ் படிக்கலாம், ஆங்கிலம் படிக்கலாம், வேறு ஏதோ ஒரு மொழி தேர்ந்தெடுக்கலாம் சொல்கிறாங்க. ஹிந்தி தான் படிக்கணும்னு அவங்க சொல்லலை. அப்போது நீங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டில் தெலுங்கு படிக்கிறவங்க, தெலுங்கு தாய்மொழியை கொண்டவங்க ஒரு 30% வரைக்கும் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. 30-35% இருப்பாங்க. அவங்க தெலுங்கு தேர்ந்தெடுக்கட்டும். மலையாளம் பேசுகிறவங்க தாய்மொழியோட மலையாளத்தை தேர்ந்தெடுக்கட்டும். கன்னடம் பேசுகிறவங்க கன்னடத்தை தேர்ந்தெடுக்கட்டும். மும்மொழி திட்டம் அது சரியாக போச்சு இல்லை? அது திராவிட நீங்கள் சொல்லப்படி திராவிட குடும்பத்தில் உள்ள மொழிகள் தானே இது. அதை 3ஆவது மொழியை படிச்சுட்டு போட்டுமே. இந்தியை வந்து அவங்க ஒன்றும் திணிக்கவே இல்லை. என்ன மும்மொழி திட்டம் வேணும், அதை படிக்கணும் அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கவங்களையும் சொல்ல, வடநாட்டில் இருக்கவங்களையும் நீங்கள் ஒரு மொழி கட்டாயம் படிக்கணும், நீங்கள் சும்மா பேசிகிட்டே இருக்கிறது பிரயோஜனம் இல்லை, அவங்களும் மும்மொழி திட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏதோ ஒரு இந்தியன் லாங்குவேஜ் ஏதோ ஒன்று நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது நல்ல விஷயம் தானே. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்தியை இவங்க திணிக்கலன்னு உங்களுக்கு மனப்பூர்வமாக தெரியும். ஆனால் இந்தியை வச்சு அரசியல் பண்ணுறதுனால இந்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறதா இந்தியை திணிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு நிறைய விஷயம் வந்து அவங்க தாய்மொழி தான் சொல்கிறாங்க. பிஜேபியோட அடிப்படையே வந்து தாய்மொழி தான். யாருக்கு என்ன தாய்மொழி இருக்கோ அந்த தாய்மொழி தான் எல்லாமே செய்யணும்னு சொல்கிறாங்க. அதுக்காக நிறைய அவங்க பண்ணியிருக்கிறாங்க. பிஜேபி வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் விட அவங்க தாய்மொழி கொண்டு வந்துருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த காங்கிரஸ் காலத்தே இல்லை. இதெல்லாம் நீங்கள் ஸ்டடிஸ் தான் தெரியும். அதனால் அவங்க அப்படி சொல்கிறது இவங்க அரசியலுக்காக சொல்கிறாங்க. பொய்யான கருத்துக்களை மக்களை திசைவாக சொல்கிறாங்க. பாஜக தலைவர் பூரா ஆர்எஸ்எஸ்காரங்க தான். அவங்க வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, அவங்களோட நிகழ்ச்சியிலே தமிழுக்கு முக்கியத்துவம் இல்லை இப்படிலாம் வர பேசுகிறாங்க. வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கோ இல்லை அறிவியல் அறிஞர்களுக்கோ வரலாற்று ஆசிரியருக்கோ யாருக்குமே முக்கியத்துவம் இல்லைங்கிறாங்களே. இது வந்து அப்பட்டமான போய் ஆர்எஸ்எஸ் பற்றி தெரியாதவங்க சொல்லு என்ன. ஆர்எஸ்எஸில் எல்லா இடத்துலையும் தாய்மொழிக்கு தான் முக்கியத்துவம் சொல்கிறாங்க. தாய்மொழியில் படித்தாலும் மனிதனுடைய சிந்தனை வளர்ச்சி அடையும். தாய்மொழியில் படித்தா தான் அவன் வந்து ஆராய்ச்சி பண்ண முடியும். இதெல்லாம் பேசிக்காக வந்து ஆர்எஸ்எஸோடைய அடிப்படை விஷயம். இப்போ தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், தெலுங்குக்கு முடியும், பஞ்சாபிக்கு முடியும், ஒரியாவுக்கு முடியும், எல்லா மொழிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் தான் ஆர்எஸ்எஸோட அடிப்படை. அந்த அடிப்படை தெரியாமல் ஆர்எஸ்எஸை வந்து இந்த யானையை தடை பார்த்த அந்த கூடம் தடை பார்த்த கதையை அவங்க தடை பார்க்குறாங்க. அப்படி சொல்லிடுவாங்களோ அப்படின்னு இவங்க ஒரு பொய்யை சொல்லி மக்களோட ஓட்டு வாங்க பார்க்குறாங்க. ஆனால் ஆர்எஸ்எஸோட அடிப்படை இது கிடையாது. அவங்க தாய்மொழி தான், தாய்மொழி மூலம் தான் படிக்கணும்.
தாய்மொழி தான் மனிதனுடைய சிந்தனை வளர்ச்சி அடையும், அவன் தான் ஆராய்ச்சி பண்ண முடியும், இதெல்லாம் தாய்மொழி தான் அப்படிங்கிறது தான் அடிப்படையிலே அவங்க சொல்கிறாங்க. இது தெரியாதனால அவங்க இப்படி பேசுகிறாங்க. ஆனால் இது உண்மையான விஷயம் அல்ல. தமிழகத்தில் பிறந்த மிகப்பெரிய தலைவர்கள், போராட்ட வீரர்கள் இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா? இப்போ வந்து சுதந்திர போராட்ட வீரர் வீர மங்கை அப்படின்னு சொன்னாலே வந்து ஜான்சி ராணியை சொல்கிறோம், வேலுநாச்சியாரை சொல்கிறாங்களா? ஆனால் மோடி வந்து வேலுநாச்சியார் பற்றி தான் சொல்கிறாரு. வேலுநாச்சியார் குயிலியெல்லாம் மோடியே சொல்கிறாரு. அது நீங்கள் கேட்டது இல்லையா? தமிழ்நாட்டுக்கு வரும்போது வேலுநாச்சியார் குயிலியெல்லாம் சொல்கிறாரு. ஏன்னா முதல்ல நம்ம சொல்லணும். இந்த வேலுநாச்சியார் குயிலெல்லாம் எப்போ சொல்ல ஆரம்பித்தாங்க இவங்க? நாம் இந்து மண்ணில் சொல்லி, நாம் இந்து மண்ணில் இந்த வேலுநாச்சியார் ஒருத்தர் இருந்தாங்க இப்படி பண்ணாங்க, குயிலி ஒருத்தர் இருந்தாங்க இப்படி பண்ணாங்க, ஒண்டி வீரன் இப்படி இருந்தாங்க பண்ணாங்க, வீரன் சுந்தரலிங்கம் இருக்கிறாங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு நாம் சொல்லி நாம் அவங்களெல்லாம் வெளியில் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் அதுலேருந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி திராவிட கட்சிகள் இருந்துருக்குதே, அவங்கெல்லாம் அவங்களுடைய அவங்க அப்புறம் அவங்க வந்து பெரியாரை பற்றியெல்லாம் இல்லாத சந்தையெல்லாம் வரலாற்று சேர்த்தாங்களே. ஏன் அவங்க வேலுநாச்சியாரை பற்றி அவங்க வரலாற்று சேர்க்கலை? ஏன் கூலியை பற்றி வேலை சேர்க்கலை? ஏன் சுந்தரலிங்கத்தை படப்புத்தகம் சேர்க்கலை? ஏன் அவங்க இது வந்து சேர்க்கலை, ஒண்டி வீரனை சேர்க்கலை? அப்போ சேர்த்துருக்கணும்ல. நாம் சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க எடுத்துகிட்டு இதெல்லாம் பேசுகிறாங்க. அப்போது வந்து ஜான்சி ராணி அப்படின்னு எல்லாமே சொன்னாங்க. அதனால் ஜான்சி ராணி சொல்கிறாங்க. அவங்க ஜான்சி ராணியும் நம்ம நாட்டுக்காரவங்க தான், குயிலியும் நம்ம நாடு தான், அவங்களுக்கு ஈக்குவல் தான் இவங்களும். ஆனால் அவங்களுடைய இது வரலாற்றில் எழுதி வச்சுட்டாங்க. இவங்க தான் வந்து வரலாற்றிலே தப்பு எழுதி வச்சுக்கிறாங்களே. இந்த வரலாற்றுலாம் கிறிஸ்தவனுடைய வரலாற்று மெக்கால கல்விக்கூடத்தில் வந்து வரலாற்றையே மாற்றி எழுதி வச்சுக்கிறாங்களே. அதுதானே அவங்க ஆதரிக்கிறாங்க. அதனால் எப்படி இவங்கெல்லாம் தெரியும், பொதுமக்களுக்கு தெரியும்? இவங்க அதுக்காக ஒன்றுமே செய்யலையே. ஒட்டுமொத்தமாக அந்த மக்களவை தேர்தலுக்கு இது மக்களுக்கு விழிப்புணர்வாக இந்து முன்னணி சொல்ல வேண்டிய கருத்து என்ன? இந்து முன்னணியுடைய இந்த பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் எல்லா வாக்காளர்களுமே தேசிய கண்ணோட்டத்தோடு ஓட்டு போட வேண்டும். இந்த பாரத நாட்டுடைய பெருமையை யார் உலக அரங்கில் உயர்த்துகிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடணும். யார் வந்து இந்த நாட்டில் வந்து முயற்சி பண்ணி இன்றைக்கி சந்திரயானுக்காக யார் அதிகம் முயற்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடணும். அடுத்து ஒலிம்பிக்கில் இவ்வளோ பதக்கங்களை வாங்குறதுக்காக யார் முயற்சி பண்ணி இவ்வளோ பதக்கம் முதல்ல ஒரு பதக்கம் வாங்குறதுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. இப்போ நூற்றுக்கணக்கான பதக்கங்களை வாங்குறாங்க. அதெல்லாம் யார் பண்ணிக்கிறாங்க அப்படி பார்க்கணும். ஊழலுக்கு எதிராக யார் வேலை செய்கிறாங்க அவங்கள பார்க்கணும். அப்போ ஊழலுக்கு எதிராகவும் ஓட்டு போடணும். அடுத்தது நம்ம இந்த நாட்டுடைய பாரம்பரியம், இந்த நாட்டுடைய பண்பாடு எல்லாமே, தர்மம் எல்லாமே இந்து மதத்தை சார்ந்தது. ஒரு நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், அது எல்லாமே இந்து மதத்தை சார்ந்தது. நம்ம போர் முறையிலேருந்து எல்லாமே தர்மத்தை அடிப்படையாக இருந்தது. அதெல்லாம் வந்து தெரியல ரொம்ப பேருக்கு. அப்போ இந்த தர்மத்தை சார்ந்த விஷயங்களை யார் அடிப்படையில் கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடணும். இப்போ யார் கடைப்பிடிக்கிறாங்க அதிகமாக இதை பற்றி சொல்கிறவங்க யார்? இந்து முன்னணியுடைய பல கொள்கைகளை ஏற்றுக்கொள்கிறவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஏற்றுக்கிறாங்க. நம்ம இதெல்லாம் வேணும்னு சொல்கிறோம், அதெல்லாம் அவங்களும் ஏற்றுக்கிறாங்க. இப்போ பசுவதை தடை சட்டம் கொண்டு வரணும்னா அவங்க ஏற்றுக்கிறாங்க, மதமாட்ட தடை சட்டம் கொண்டு வரணும்னா ஏற்றுக்கிறாங்க, காமன் சிவில் கொண்டு வரணும்னா ஏற்றுக்கிறாங்க. இப்படி நம்முடைய கருத்துக்கள், இந்துமுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறோம் அவங்க தான் ஏற்றுக்கிறாங்க. வேறு யாராவது ஏற்றுக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கலாம். வேறு யாருமே ஏற்றுக்கணும்னு சொல்லலை. அதனால் இந்த கண்ணோட்டத்தோட, தேசிய கண்ணோட்டத்தோட இந்த பாரத நாட்டுடைய பெருமையை உலகளங்க ஏற்றுறவங்க, இந்த நாட்டு மக்களை அனைவரையும் சமமாக பொய் வேஷம் பேசி போலி மதச்சார்பனை பேசுகிறவங்க, வாக்குக்காக ஒரு பேச்சு பேசுகிறவங்க, அவங்களையெல்லாம் நிராகரித்து பொதுவான கண்ணோட்டத்தை எல்லா மக்களையும், இவங்கள பாரதிய நாட்டு மக்கள், நம்ம நாட்டுடைய குடிமக்கள் என்ற உணர்வோடு யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொல்கிறோம். இப்போ சத்தியில் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இதெல்லாம் செய்கிறது மோடி தான் செய்கிறார். அதனால் மோடிக்கு ஓட்டு அளிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அடிப்படையான விஷயம். நன்றி. ரொம்ப நன்றி.